அம்மா உத்தரவு வழங்கலாம் சுவாமி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சாயான்பினை நாள்தோறும் தழுப்பவர் தாயே ஆகிய வளர்த்தனை போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. ஐயா, நாளொரு துதி பாடி ஆரம்பிக்கலாங்க ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். பூலியர்கோந்த பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி. ஆலிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி. ஊழிமணி திருவாத ஊரல் திருத்தாள் போற்றி. ஒளிமணி திருவாத ஊரல் திருத்தாள் போற்றி. ஆடல் வல்லான் சொக்கநாதருடைய திருவருளும் அங்கற்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும் மாணிக்க வாசருடைய குருவருளும் ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற நிலைக்களத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவருளையும் திருவருளையும் அடியேன் மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் சென்னி மேல் சூட்டி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாயம் சிவாயம். சொக்கநாத வெண்பா. ஆறாறு தத்துவத்தும் ஆணவத்தும் கண்மத்தும் மாறாது என்னாலும் மயங்காமல் பேராக நித்தனே நின்மலனே நின்பதத்தில் ஆள் மதுரை அத்தனே சொக்கநாதா சொக்கநாதா சொக்கநாதருடைய பெரும் கருணையினாலே நாம் போற்றி திருவள்ளுவர் என்ற பதிகத்தை தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய வரி என்பது 124வது வரி. அரணே போற்றி. அத்தா போற்றி பார்த்தோம். 123வது வரி தான். 123வது வரி அரணே போற்றி அப்படிங்கிற அந்த வரியை தான் நம்ம இன்னைக்கு சிந்திக்க இருக்கின்றோம். ரொம்ப மகிழ்ச்சி உங்க எல்லாரையும் பார்த்தது. என்னமோ எனக்கு இது புதிய அனுபவமா இருக்கு. ஏன்னா 8:30 நம்ம உட்கார்ந்ததே இல்லை. என்னுடைய டைம் வந்து 6 மணி. இது 8:30 உட்காரும் போது இது என்னடா ரொம்ப இருட்டிருச்சே, இதுக்கப்புறம் போய் உட்காரவே அப்படின்னு. அப்ப மக்கள் எவ்வளவு நம்ம மக்கள் இந்தியால இருந்து மக்கள் எவ்வளவு நேரம் தள்ளி அட்டன் பண்றாங்க, அவங்களுக்கு எப்படி இருக்குன்றத இப்பதான் எனக்கு உணர முடியுது. ஏன்னா நான் ஃப்ரெஷ்ஷா இருப்பேன் 6:30க்கு. அடியார்கள் வேலையெல்லாம் பார்த்துட்டு அவ்வளவு அப்படி இருந்தும் அடியார்கள் அவ்வளவு தூரத்துக்கு ரொம்ப உங்களுடைய அந்த உழைப்பு, உங்களுடைய கவனம் எல்லாம் கொடுக்கறத நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சி. அடியர் பெற்ற பெரும் தவம். ரொம்ப அனுபவம் நல்லா இருக்கு. இந்த தினம் வந்து பெருமான் பெருங்கருணை. வழக்கம் போல கடைசி நிமிஷம் வரைக்கும் வேலைதான். நான் அப்படியே பைக்ல ஓட்டிக்கிட்டே சைட்ல ஆன் பண்ணிக்கிட்டு அட்டன் பண்ணிக்கிட்டு அதை பர்ச்சேஸ் பண்ணிட்டு அப்படியே வந்து கடைசியில உட்காந்து தண்ணி குடிச்சிட்டு அப்படியே அமர்ற மாதிரி இருக்கு. எங்க உட்கார்ந்தாலும் அந்த மாதிரிதான் இருக்கு. ஏதோ பெருமான் பெருங்கருணை ரொம்ப மகிழ்ச்சி. சரி, இல்லைங்க சாமி, முடிச்சுட்டுதான் ஒன்றும் இல்லை. இவங்களை பார்த்ததே அடியனுக்கு மகிழ்ச்சி. அதாவது செவிக்குணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கு ஏற்படும். செவிக்குணவு இப்ப கிடைக்க போகுது, அதனால வயிற்றுக்கு அப்புறமேட்டு ஈர்ந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு வந்துட்டேன். ரொம்ப மகிழ்ச்சி உங்க எல்லாரையும் பார்த்தது. அடியர் பேசுறது உங்களுக்கு ஓரளவுக்கு தெளிவா கேக்குதா? நான் வேற லேப்டாப்ல இருந்து பேசுறேன் அடியன், அதனால உங்களுக்கு ஓரளவுக்கு தெளிவா கேக்குதுங்க. நல்லது, மகிழ்ச்சி. அதனால நல்லா பார்க்க முடியுது உங்க எல்லாத்தையும். குழந்தை வேலையா, அள்ளி அம்மா, சுசிலா அம்மா, சாவித்திரி அம்மா, கமலம் அம்மா அவர்கள், சரஸ்வதி நாச்சிமுத்து அம்மா அவர்கள், ராஜேஸ்வரி அம்மா, அனுஷ்யா அம்மா, உமாராணி அம்மா, குஹப்பிரியா அம்மா, வள்ளி அம்மா அவர்கள், கலைச்செல்வி அம்மா அவர்கள் மற்றும் சந்திராமணியன் அம்மா அவர்கள் எல்லாரும், புவனேஸ்வரி அம்மா, ஐயா அம்மா தெய்வநாயகி அம்மா பார்க்க முடியுது. ரொம்ப மகிழ்ச்சி. புவனேஸ்வரி எல்லா அடியார்கள், சாந்தாமணி அம்மா பார்க்க முடியுது. மகிழ்ச்சி. கோலமால் அம்மா அவர்கள்,
எல்லாரையும் அடியனால மணி ஐயா, மணி ஐயா அவர்கள், ராஜேஸ்வரி அம்மா அவர்கள் எல்லாம் பார்க்கணும். ரொம்ப மகிழ்ச்சி, அடியனுக்கு சொல்லலாத மகிழ்ச்சி. ஐயா ஐயா மாரிமுத்துக்காரன் ஐயா, மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சிங்க சுவாமி. ரொம்ப மகிழ்ச்சி. மணி அம்மான்னு ஒரு அம்மா புதுசா அடியார் ஐயா, மீனாட்சி சீனிவாசன் அடியன். வகுப்பு வர முடியலங்க ஐயா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. வீராட்சி அம்மா பாத்துட்டேன். ஆமா ரொம்ப அம்மா புதுசா வந்து அடியார்களை அடியன் இருகரம் கூப்பி வரவேற்கின்றான். ரொம்ப மகிழ்ச்சி. மணி ஐயா சுவாமி, ரொம்ப மகிழ்ச்சிங்க சுவாமி. ஐயா ஏதாவது சொல்ல வரீங்களா அம்மா? ஐயா மணி அம்மா ஐயா, மணி எங்க ஹஸ்பண்ட் 2 பேர் இருக்கிறது. சரி ரொம்ப மகிழ்ச்சிங்கம்மா, ரொம்ப மகிழ்ச்சி. உங்க அம்மா சின்னசாமி ஐயா அவர்களையும் அடியன் வரவேற்கிறேன், தங்களையும் அடியன் வரவேற்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. இந்த போற்றி திரு மியூட் பண்ணிக்கலாம். போற்றி திருவகவல் அப்படிங்கிற இந்த ஒரு பதிகத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய செய்தி என்ன அப்படின்னா, இந்த போற்றி திருவகவல் என்பது நாம் உய்வதற்காகத்தானே தவிர சிவபெருமானை அது உயர்த்தவோ தாழ்த்தவோ செய்ய. நாம் செய்கின்ற எந்த போற்றியும் சிவபெருமானுக்கு உயர்வோ தாழ்வோ கிடையாது. அப்புறம் எதுக்குடா நம்ம போற்றி செய்யணும் அப்படின்னா, போற்றி செய்வதன் மூலமாக நம்முடைய ஆன்மா தான் உன்னத நிலைக்கு போகின்றதே தவிர இறைவனுக்கு ஏற்ற இறக்கங்கள் எப்பொழுதும். அதனால போற்றி செய்யும் போது நமக்கு ஒரு நினைவு வச்சுக்கணும். நாம செய்யற போற்றி, ஒவ்வொரு போற்றியும் நம்ம 1008 போற்றி செஞ்சா சாமி வந்து 7வது ஃப்ளோர்ல உட்காருவாரு, நான் வந்து 26 போற்றி செஞ்சா சாமி 8வது ஃப்ளோர்ல உட்காரு, அப்படி சாமி இழந்துகிட்டே இருக்காரு, நான் போற்றி போற்றி செய்ய அப்படின்னு நினைக்க வேண்டாம். நாம தான் போற்றி செய்ய அந்தந்த ஃப்ளோருக்கு நாம முன்னேறணும்ன்ற நினைப்பு தான் இருக்கணுமே தவிர, நான் செய்கின்ற லட்சார்ச்சனையோ கோடி அர்ச்சனையோ பெருமானுடைய பல 108 போற்றிகளோ அஷ்டோத்திரங்களோ எல்லாமே என்னுடைய ஆன்மாவினுடைய உயர்வை நிர்ணயம் செய்கின்ற பொருளே தவிர சிவபெருமானுக்கு இதனால எந்த ஏற்றமும் இரக்கமும் இல்லை அப்படிங்கிற உணர்வோடு தான் நாம முதல்ல போற்றி செய்யணும். போற்றி செய்வது நாமுயும் பொருட்டே தவிர சிவபெருமானுக்கு இல்லை அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா சிவபெருமானுடைய புகழை யாருனாலையும், அது சென்றடையா திருவுடையானை, அவனுடைய திரு என்பது யாருனாலையும் போய் தொட்டுட்டு வர முடியாது. சிவபெருமானுடைய திருவை போய் தொட்டுட்டு வந்துருங்க, உங்களுக்கு ஒண்ணும் கிடையாது, இமயமலை உச்சியில சாமி இருக்காரு, என்ன பண்ணுவோம், எல்லாரும் ஹெலிகாப்டர்ல தடன்னு பறந்து போய் தொட்டு வந்துடும். ஆனா அவன் அங்க இல்ல, அவன் இமயமலையில இல்ல. அதையும் தாண்டி இருக்கக்கூடிய அண்ட சராசரங்கள்ல அதையும் தாண்டி அவனை நம்ம தொட முடியுமான்னு கேட்டா, அவன் அண்ணாமலை. அவன் யாரும் அண்ணுவதற்கு அண்ணுதல்னா நெருங்குவதற்கே முடியாத மலைதான் நம்முடைய சிவபெருமான் அண்ணாமலை. அவனை நெருங்க முடியாது, அவனை தேட முடியாது. அவனை தேடினவங்க எல்லாரும் என்ன ஆயிட்டாங்க, வரும்போது ஒண்ணுமில்லாம தான் வந்தாங்க. பெருமாள் பன்றியாக இடந்து தேடியும், நம்முடைய பிரம்மன் அன்னப்பறவையாக பறந்து தேடியும் பறந்தும் கிடந்தும் தேடியும் காண முடியாத திருவடியை நாம் எப்படி அடைவது? ஐயோ அவங்களுக்கே கிடைக்கலையே, அப்ப இது எட்டாக்கணியா அப்படின்னா இல்ல. சிவபெருமான் என்பவன் அன்பனும் பிடியில் அகப்படும் மலையே. அவன் அன்புங்கிற பிடியில நீங்க ஒரு வலையை விரிச்சீங்கன்னா அதுல தன்னால வந்து அகப்பட்டு கொள்வான். அப்பேற்பட்ட ஆற்றல் உடையவன் யார் அப்படின்னா சிவபெருமானுடைய திருவடி. அப்பேற்பட்ட பெருமானுக்கு அன்புன்ற நூல் இலையை அது அப்படியே நம்ம என்ன பண்ணோம், அப்படியே நம்ம வந்து கட்டி அது ஒரு வலையா வச்சோம்னா, அன்புன்ற நூல் வலைய கட்டி வச்சோம்னா அந்த வலைக்குள்ள பெருமானை மாட்டிக்கொள்வான். அப்படின்னால பெருமானை நாம் அடைந்து விட முடியாது, ஆனால் பெருமானுக்கு நாம் அடைக்கலமாக முடியும். நாம பெருமானை அடைந்து விட முடியும்னா அவனை யாரும் அடையவே முடியாது. ஆனா அவனுக்கு அடைக்கலமாகலாம், அவனுக்கு அடிமையாகும் நினைச்சா இதோ வந்தேன் என்று நம் முன்னாடி வந்து நிற்கக்கூடிய ஆற்றல் உடையவன் சிவபெருமான். பேர்பற்ற ஆற்றலுடைய சிவபெருமானை நாம் போற்றி செய்து வந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு சின்ன ரீகேப், போன வாரம் என்ன பார்த்தோம்? சரி, யாராவது சொல்லுங்க, அத்தா போற்றி அப்படின்னா உங்களுக்கு என்ன தோணுது? அத்தா போற்றின்னு போன அமர்வுல பார்த்தோம், அந்த வெள்ளிக்கிழமை அமர்வுல பார்த்தோம். அத்தா போற்றி அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன தோணுது? அத்தா போற்றினா என்ன அர்த்தம்? ஒருத்தவங்க ஒரு பதில் மட்டும்தான் சொல்லணும். நீங்க கரம் உயர்த்தலாம், உங்களுக்கு வாய்ப்பு. யாராவது ஒருவர் சொல்லலாம், பதில் சொல்லலாம். என்ன சொல்லிட்டுதான் நம்ம அடுத்தது போகணும், அதுக்காக சொல்லணும். அத்தா போற்றி. ஆமா, கலைச்செல்வி அம்மா. ஐயா, அத்தா போற்றினா அப்பா போற்றின்னு அர்த்தங்க ஐயா. ரைட். அவன் நமக்கு எப்ப அப்பனாவா? அத்தா போற்றினா அப்பா போற்றின்னு தான் அர்த்தம், கரெக்ட் தான். அவன் நமக்கு எப்ப அப்பனாவா? ஐயா, நாம அடிமை இது தொண்டு செஞ்சுட்டே இருக்கணுங்க ஐயா. அவர்தான் நம்மள அன்பா அழைச்சிக்குவாருங்க ஐயா. சரி,
வேற யாராவது ஐயா நம்ம கவலை இல்லாம ஆனந்தமா இருந்தோம்னா அவர் நம்ம அப்பா அம்மா பாத்துக்குவாரு. நம்ம கவலை இல்லாம ஆனந்தமா இருக்கும்போது. சரி பிரேமாம்மா பதித்தன்மைக்கு மாறும்போது நம்ம பதிஞானம் சிக்கனை பிடிப்பதுங்கய்யா. அத்த பதிஞானம் சிக்கனை பிடிப்பது. அருமை. சிக்கனை பிடித்தல் அப்படின்னா என்ன? அதான் நீங்க சொல்லணும். சிக்கனை பிடித்தேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதெல்லாம் என்ன அர்த்தம்? நிராதார தவம் செய்து. அதிசயம்மா, அருமை அருமை. எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. நிராதார தவம். நிராதார தவம் செய்யணும். நிராதார தவம் அப்படின்னா என்ன? கருவி கரணங்களை எல்லாம் கலட்டி. அட்டகாசம் அதிசயம்மா, ரொம்ப அருமை. நம்மளுடைய கருவி கரணங்கள் எல்லாம் கலட்டி வைத்து விட்டு, நம்ம கருவிகரணம் கழட்டி வச்சா என்ன ஆயிடும்? நமக்கு எதுவும் பிடிக்க முடியாது. நம்ம கருவிகரணங்கள்னால இறைவனை எதையும் பற்றாம பதிகருவிகரணங்கள் மூலமாக இறைவனை பற்றுகின்ற அந்த தவம் என்ற நிராதார தவத்துக்கு பேருதான் சிக்கனை பிடித்தேன். அந்த சிக்கனை பிடித்தேன் தான் அவன் கண்ணு நம்ம கண்ணாகும், அவன் மூக்கு நம்ம மூக்காகும், அவன் வாய் நம்ம வாய். அப்படிதான் நம்ம அப்பாவோட கண்ணு தான் நமக்கு இருக்கு. நம்ம அப்பாவோட மூக்கு தானே இருக்கு, அம்மாவா இல்லையா? நம்ம அப்பா மாதிரி கண்ணு, நம்ம அப்பா மாதிரி சுபாவம், நம்ம அப்பா மாதிரி உருவ அமைப்புகள் இதெல்லாம் இருக்கு. நம்ம அப்பாவோட சுவை, அவருக்கு காரம் பிடிக்கணும், நம்மளுக்கும் காரம் பிடிக்குது. அம்மாவை அவர் நம்ம பார்த்ததே பார்க்காம கூட இருக்கும். அது மாதிரி அவர்களுடைய சுவைக்குள்ள, அவர்களுடைய உணர்வுக்குள்ள, அவர்களுடைய உரைக்குள்ள நாம நிற்கின்ற நிலைப்பு பேரு தான் அத்தா போற்றி. அப்ப எப்ப அத்தா போற்றி எப்ப வேலை செய்யும் அப்படின்னா, அத்தா போற்றி என்பது நம்முடைய பசுகரணங்கள் பதிகரணங்களாக மாறுகின்ற வேலை. அதாவது நம்மளுடைய எல்லா கருவிகளும் சிவ கருவிகளாக மாறுகின்ற வேலை தான் சிக்கனை பிடித்தேன் அப்படின்னு அர்த்தம். எல்லாமே கச்சுன்னு மாட்டிடுச்சு. அவன் கண்ணும் என் கண்ணும் மாட்டிக்கிச்சு, அவன் மூக்கு அப்படி நாம அப்படி கிச்சுன்னு மாத்திக்கிட்டோம், பிடிச்சுக்கிட்டோம் இல்லையா? அதுக்கு பேர் சிக்கனை பிடித்தேன் அப்படின்னு சொல்லுகிறதுனாலதான் அம்மையே அப்பா உப்பிலா மணியே அப்படின்னு. அப்போ நம்மளுடைய கரணங்கள் முழுவதுமாக, கரணங்கள்னா நம்முடைய கருவிகள்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்? கண்ணு, மூக்கு, வாய், காது, அப்புறம் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், மாயை, புருடன், அப்புறம் ஈஸ்வரம், சாதாக்கியம், சுத்த வித்தை, மாகேஸ்வரம், நாதம், விந்து அப்படின்னு சொல்லக்கூடிய 36 தத்துவங்களும் அப்படி கிளச் ஆகிறது. அப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு க்ளோஸ் ஆகி பிடிச்சுக்கிறதுக்கு பேரு தான் பதிகரணங்கள். பசுகரணங்கள் அனைத்தும் பதிகரணங்களாக மாறுகின்ற இது பேர் தான் பசுபதியின் அர்த்தம். அது பேர் பசுபதியாக மாறுதல். பசு பதியாக மாறுதல், பசுபதியாக மாறுகின்ற அந்த நிலைக்கு பேரு தான் நம்ம. அப்பதான் அவன் யாரு? நமக்கு அப்பன். அப்போ எல்லாத்துக்கும் மேல இறைவனுடைய முழு கரணங்கள் நமக்குள்ள ஒன்னா இருக்குன்னு என்ன அர்த்தம்? நமக்கு அன்பு மீதோணும், எல்லாரையும் மன்னிக்க தெரியணும். இதெல்லாம் இருந்தாத்தான் நாம் என்ன பண்ண போறோம்? இறைவனுடைய பிள்ளையாக, அவனுக்கு அத்தா போற்றியாக, அத்தா போற்றியாக நாம இதை சொல்ல முடியும் அப்படின்ற அளவுல நம்ம என்ன பண்றோம்? எல்லாவற்றையும் சிவமாக எல்லாவற்றையும் சிவமாக பார்ப்பதுன்னா கண்களால் அல்ல, அவர்களுடைய ஆன்மாவிலே கலந்து நின்று பார்ப்பதற்கு பேரு தான். இப்ப இந்த பார்வை புரிஞ்சுதுங்களா எல்லாருக்கும்? அத்தா போற்றினா ஒன்றும் கிடையாது. வெறுமனையே நம்ம அப்பான்னு சொல்றதுனால நம்ம இறைவன் அப்பனாகி விட முடியாது. அவன் யார் அப்படின்னா, அவனுடைய அருளை நாம் பெற்றவர்கள் என்றால் அவனுடைய பார்வையில உலகத்தை பார்க்கணும், அவனுடைய கருணை பார்வையில உலகத்தை பார்க்கணும், அவனுடைய அன்பு பார்வையில உலகத்தை பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது நம்முடைய கரணங்கள் எல்லாம் இறைவனுடைய கரணங்களாக மாறுகின்ற தன்மை. அப்பதான் இறைவன் நமக்கு அத்தா போற்றி அப்படின்ற செய்தியை போன அமர்வுல பார்த்தோம். இன்னைக்கு பார்ப்பது அரணே போற்றி. அரணே போற்றி அப்படிங்கிற செய்தி. அரண் என்றால் என்ன அப்படின்னா, சிவபெருமானுக்கு அரண் அப்படின்னு ஒரு பெரிய நாமம் உண்டு. அரண் அப்படின்னா பாதுகாவலன் அப்படின்னு ஒரு பெயர் உண்டு. இறைவன் அரணாமம். அரண் அப்படின்னா ஒரு நாட்டினுடைய அரண் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த இந்த அரண் அப்படின்னா இன்னும் 3 சொல்லி இன்னும் போட்டாதான் அரண் பாதுகாவலன். இந்த அரண் அப்படின்னா அவன் அரசன் அப்படின்னு நமக்கு பொருளும் உண்டு. இந்த அரண் அப்படிங்கிறப்போ அந்த அந்த நமக்கு அந்த பொருள்களும் அமைகின்றது அப்படிங்கறத நாம இங்க பார்க்கிறோம். இப்போ அரணே போற்றி அப்படின்னா சிவபெருமான் நமக்கு பாதுகாவலனாக, நமக்கு எல்லாவற்றுக்கும் நமக்கு ஒரு கார்டியனா பெருமான் இருக்கா. நமக்கு எல்லாவற்றையும் நம்ம செய்கின்ற அனைத்து பொருளுக்கும் அவன்தான் இறைவனுடைய அருள் ஆணையில நம்ம எல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம் அப்படின்னா அரணே போற்றி அப்படிங்கிற வார்த்தை வரும். அப்போ நாம இறைவனிடம் நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களும் அவனை முன்னிறுத்தி செய்யணும். அதுதான் இப்ப நாம செய்கின்ற ஒவ்வொரு செயல்லையும் இறைவனை முன்னிறுத்தி செய்யறதுன்னு ஒண்ணும் கிடையாது. நம்ம ஏற்கனவே சொன்னோம்,
யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பசுவினுக்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே அப்படிங்கிற மாதிரி எந்த செயல் செய்தாலும் இறைவன் தான் முன்னாடி, இவன் தான் செஞ்சிட்டு இருக்கான், அவன் தான் செஞ்சுட்டு இருக்கான்னு பாவனை கொண்டு வர்றதுதான் சைவ சமயத்தினுடைய மிகப்பெரிய விஷயம். நம்ம பாவித்தல் தான். நல்லா கவனிங்க, ஒரு நிமிஷம் எல்லாரும் என்னை பார்க்கலாம். எல்லாரும் அடியார்கள் எல்லாம், வாய்ப்பு இருக்கிற அடியார்கள்லாம் வீடியோஸ் ஆன் பண்ணி எனக்காக ஒரு நிமிஷம் டைம் கொடுக்கலாம். கவனிங்க, சிவபூசை என்பது நாம பாவித்தல்னா பாவனை செய்து கொள்வதுதான் சிவபூசை. நாம எப்படி பாவனை செய்து கொள்ளணும் அப்படின்னா, சிவபெருமான் தான் உயர்ந்தவன், அவனுக்கு மேலான பொருள் உலகத்துல இல்லைன்ற பாவனை முதல் பாவனை. அதுதான் ஃபர்ஸ்ட் வேண்டிய பாவனை. ரெண்டாவது, அவனால தான் எல்லாவற்றையும் கொடுக்க முடியும் அப்படிங்கிற பாவனை. மூன்றாவது, நாம் எதுவும் செய்யல, அவன்தான் நம்மளை செய்விக்கிறான் அப்படிங்கிற இந்த 3 பாவனைய நமக்குள்ள வேரூன்ற செய்வதுதான் எது? சிவபூசை. அதை வேரூன்ற செய்வதுதான் சிவபூசைன்றது ஒண்ணும் கிடையாது. நம்ம பஞ்சபுராணம் மட்டும் பாடிட்டு, அதுக்கப்புறம் நம்ம 4-5 பாடல் பாடிட்டு 4-5 மலர்களை தூவிட்டு தூப தீபம் காமிச்சிட்டு வர்றது சிவபூசை. தொடக்க நிலையில அதுதான் சிவபூசை. ஆனா ஒவ்வொரு நாளும் அது என்ன ஆகணும்? மனதுக்குள்ள பாவனை என்ன பாவனை வரணும்? இறைவன் தான், சிவபெருமானுக்கு மேலான பொருள் இல்லை, அதுக்கு ஒரு பாவனை. ரெண்டாவது என்ன அப்படின்னா, இப்ப பாவனைக்கும் கற்பனைக்கும் வித்தியாசம் இருக்கு. போன முறையில பார்த்த ஞாபகம் இருக்கா? பாவனைனால் என்னது? நினைச்சுக்கிறது. கற்பனைனால் என்னது? நினைச்சுக்கிறது. பாவனைனா என்னது? கற்பனைனா என்னது? கற்பனைனா என்னது? இல்லாதத இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிறது என்னது? கற்பனை. இல்லாதத இருக்கிறது மாதிரி நினைச்சுக்கிறது கற்பனை. எங்க அப்பா நம்ம கூட இல்ல, இருந்தாலும் அப்பா நம்ம கூட இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிற பேரு பாவனை. இப்போ ஏன்னா அப்பா என் கூட இருந்திருக்காரு இல்ல, என் கூட ஏற்கனவே இருந்திருக்காரு, அந்த நினைப்பை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போறேன் இல்லையா, அதுக்கு பேரு பாவனை. இல்லாத பொருள், ஏதோ ஒரு டிராகன் வருது, ஏதோ இது ஒரு பெரிய ஒரு பொருள் இருக்குன்ற மாதிரி இல்லாத, பார்க்கவே முடியாத பொருள், உலகத்துல இல்லாத பொருளை நான் நினைச்சுக்கிறதுக்கு பேரு கற்பனை. அப்போ இருக்கின்ற பொருளை இல்லாம இருக்கிறப்பையும் இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டா அது பேர் என்னது? இப்ப நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, வீட்டுக்காரர் வெளிநாட்டு போயிருக்கா, அப்படி வீட்டுக்காரம்மா வெளியூர் போயிருக்காங்க, அந்த அம்மா இங்க இருக்கிற மாதிரி உணர்வு இருக்கிற மாதிரி நமக்கு ஏற்படும் இல்லையா, அதுக்கு பேரு பாவனை. புரியுதுங்களா? இருக்கிறவங்க தான், ஆனா இந்த டைம் இல்லை அப்படின்ற மாதிரி நினைப்பறப்ப அவங்க இருக்கிற மாதிரி. அப்போ இந்த சிவபூசையில சிவனுடைய இருப்பை நாம் உணர வேண்டும், அதுதான் இங்க முக்கியமான பொருள். மற்றபடி வேற எதுவும் கிடையாது. நீங்க கையில நீங்க மலர் இல்ல, உங்களால பூஜனை பண்ண முடியல, உங்க விளக்கு இல்ல, எதுவுமே இல்லாட்டினா கூட நீங்க சிவபெருமானுடைய இருப்பை உணர்ந்தீர்கள் என்றாலே அதுக்கு பேர் என்னது? அங்க முழுவதுமாக சிவோகம் பாவனை கிடைத்துவிடும். அது பேரு சிவோகம். சிவம் தன்னுடைய இருப்பது போல பாவனை செய்து கொள்ளும். அந்த பாவனை தான் சிவபூசையினுடைய மிகச்சிறந்த உணர்வு. அந்த உணர்வைத்தான் நம்ம பெருக்கிக் கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? அதுக்காக தான் சிவபூசை. அப்படி பாவனையோடு நாம் பூசனை செய்யும் போது என்ன நிகழும் அப்படின்னா, நம்ம பாவனையோடு பூசனை செய்யும்போது என்ன நிகழும்னா, நமக்கு எல்லாமே இறைவனுடைய திருவடி கழலாகவே தெரியும். எல்லாமே இறைவனுடைய திருவடி கழலாகவே தெரிவதனால அரண் அப்படின்னா என்னன்னா, பயமற்ற சூழல் நமக்கு ஏற்படும். இறைவன் நமக்கு பாதுகாப்பு காவலனாக இன்று அவனுக்கு எல்லாமே அவன்தான் அப்படின்னு நம்ம செய்யும் போது, முழு பொறுப்பையும் பெருமானுடைய திருவடிக்கே நாம் கொடுக்கும் போது, அவன் முழுவதுமாக தன்னை பரிமளித்து கொண்டு நம்மிடம் நமக்கு எல்லா வித செயல்களையும் அவன் தான் செய்யறான்னு சொல்ல அவனே அரணாக நிற்கின்றான். சிவசிவ என்கிழர் தீவினையாளர், சிவசிவ என்றிட தீவினை மாடும், சிவசிவ என்றிட தேவரும் ஆவர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அது போல அற என்றிட அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க திருமணத்துல அற அப்படின்னு சொல்லுவாங்க. அரஹர நம்ம பார்வதி பதி அரண், அந்த அற அப்படின்ற வார்த்தைய நாம முடிக்கும் போது அரண்னு மாறும். அற அப்படின்ற வார்த்தை என்ன குறிக்குது அப்படின்னா, அற அப்படின்றதும் சிவன்ற வார்த்தையும் உண்டு. அற அப்படின்ற வார்த்தையும் சிவ 2 வார்த்தையும் உண்டு. அப்போ இறைவனுடைய கருணை 2 எழுத்தா நிற்கிற இடம் அற சிவ. இந்த 2 வார்த்தையுமே அரஹர சிவசிவ, அரஹர சிவசிவ அப்படிங்கிறது நம்முடைய சிவனுடைய நாமங்கள்லயே பெருநாமம் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் இந்த அற அப்படிங்கிற வார்த்தை நம்ம சிவபெருமானுக்கு அரண் அப்படி. இப்ப சிவ அப்படின்ற வார்த்தை சிவனாகி வருது இல்லையா, சிவன்னு சொல்றோம்ல, சிவன்ற வார்த்தை சிவன்னு சொல்றோம். அது போல அற அப்படிங்கிற வார்த்தை அரண் அப்படி ஆகி வருது. அப்போ
சி அப்படிங்கிற வார்த்தை எதை குறிக்குது? சி எதை குறிக்குது? சி வா அப்படிங்கிற வார்த்தை, வா அப்படிங்கிற வார்த்தை அம்பாள சக்தி, அருள் சக்தி, அருள் சக்தி. சீங்கிறது சிவபெருமான, வா அப்படிங்கிறது அருள் சக்தி, யா அப்படிங்கிறது என்னது? யா ஆன்மா. உயிரை யாங்கிறது ஆன்மா, யாங்கிறது இந்த ஆன்மா. அடுத்து நாம அப்படிங்கிறது என்னது? மலம் அல்லது மறைப்பு. நாம அப்படிங்கிறது மறைப்பு, மறைப்பு. நாம அப்படிங்கிறது மறைப்பு. அடுத்து யா அப்படிங்கிறது இந்த ஆன்மா, சிவ அப்படிங்கிறது இல்ல, சி என்பது சிவபெருமான், வ என்பதை என்ன சொல்லுவோம்? அதனாலதான் என்ன பண்ணுவோம்? சிவாய நம. வாவ எழுத்து சொல்லுவோமா? ஏன் வாவ எழுத்து சொல்றோம் அப்படின்னா அவங்களுடைய கருணை, அவங்களுடைய அருள் நமக்கு அதிகமா கிடைக்கணுமா. அதனாலதான் எல்லா பேரும் என்ன சொல்லியிருப்பாங்க? அருள்மிகு சொல்லியிருப்பாங்க பாத்தீங்களா? அருள்மிகு அப்படின்னு. அவனுடைய கருணை அதிகமா கிடைச்சா போதும் நம்மளுக்கு, வேற எதுவும் நமக்கு கிடைக்க தேவையில்லை. அவன் வரணும்னு அவசியம் இல்லை. இப்போ அவன் வரணும்னு அவசியம், பையன் வரணும்னு அவசியம் இல்லை, ரைட்டா? பையன் மாசம் மாசம் டாலர்ல போட்டு விட்டான்னு வச்சுக்கோங்க, பையன் வீட்லயே இருக்கான், கூடவே இருக்கான், ஒரு பைசா தர மாட்டேங்கிறான்னு வச்சுக்கோங்க, அதனால ஏதாவது நம்மளுக்கு பிரயோஜனம் இருக்கா? கூடயே இருக்கான், எப்ப பார்த்தாலும் உட்காந்துருக்கான், நல்ல நம்மளை கவனிக்கவே மாட்டான், நம்ம கிட்ட கருணையா பேச மாட்டான், கூடயே தான் இருப்பான். சி கூடயே இருக்கு, ஆனா வா இல்லைன்னு வச்சுக்கோங்க. வா என்ற கருணை இல்லாட்டி அவன் இருந்தும் பயன் இல்லாதவன் தான். அது மாதிரி வா அப்படிங்கிற, அதனாலதான் என்ன பண்ணுவோம்? நமச்சிவாய வா கூட்டுறோமா? அந்த வாவை நமச்சிவாய சொல்லும் போதும் நமச்சிவாயன்னு சொல்ல மாட்டோம், நமச்சிவாய வாழ்க, வாய நமச்சிவாய, வாவை எப்பவுமே கூட்டுவோம். அதே மாதிரி சிவாய நமன்னு சொல்லுவோம், சிவாய நமன்னு சொல்லுவோமா? எப்படி சொல்றோம்? சிவாய நம. வாவை கூட்டுறோம், வாவை நீட்டிக்கிறோம். காரணம் என்னன்னா, வா என்பது அருள் நிலையை குறிக்கின்றது. அவன் அருள் தான் நமக்கு வேணும். சிவபெருமான் வேணுமா இல்ல அருள் வேணுமான்னு கேட்டா எனக்கு அவன் அருள் தான் வேணும். அதனாலதான் எல்லா கோயிலும் என்ன போட்டுறோம்? அருள்மிகு, அருள்மிகு. எல்லா கோயிலையும் போட்டுறாங்களா? அருள்மிகு, அருள்மிகு. ஏன்னா அருள் இருந்தா தான், அந்த அருள் தான் அவனுக்கு நமக்கு உள்ள தொடர்பு. சப்போஸ் அவன் அருள் இல்லை, எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காருங்க, அவர் தாங்க எங்க தாசில்தாரு, நம்ம ஏரியாவோட தாசில்தார், அவங்க எங்க சொந்தக்காரர் தாங்க அப்படின்னு. அப்படிங்களா? என்ன? ஆனா அவருக்கு எனக்கு ஆகாதுங்க, என்னை பார்த்தாலும் அவர் கோவப்படுவாருங்கன்னா என்ன ஆகும்? அட போயாதுங்க, நாங்களே பார்த்துக்கிறோம், நாங்களே செய்யணும் சொல்ல மாட்டோமா இல்லையா? அது மாதிரி தெரிஞ்சவர் தான், ஆனா அவருக்கும் நமக்கும் அன்பு கனெக்ஷன் இருந்தா தானே அது யூஸ். அன்பு கனெக்ஷன் இல்லாட்டி யூஸ் கிடையாது. அது போல சிவபெருமானுக்கும் நமக்கும் இந்த வா என்ற கருணை இருந்தா தான் யூஸ்ஃபுல். அதனாலதான் நம்மளுடைய மந்திரங்கள்ல சிவசிவான்னு தான் சொல்லுவோம், சிவசிவ அப்படின்னு சொல்லப்படும். சிவசிவான்னு வாவை இழுத்து சொல்லுகின்ற மரபு நமக்குள்ள. ஏன்னா அவனுடைய கருணை தான் நமக்கு முழுவதுமாக வேண்டும் என்பதனால. அது போல ஆ என்பது இறைவன், ரா என்பது அவனுடைய கருணை. ஆ என்பது இறைவன், ரா என்பது அவனுடைய கருணை. அதனால அற அப்படிங்கிற வார்த்தை எதை குறிக்குது அப்படின்னா, இறைவன் அவனுடைய கருணை ரெண்டையும் சேர்த்து சொல்வதாக சிவ அப்படிங்கிற வார்த்தை வருவது போல அற அப்படிங்கிற வார்த்தையும் வருவது. அப்போ அற என்பது இறைவனும் அவனுடைய கருணையும் ஒன்றாக நிற்கின்றது. அப்ப அவனுடைய கருணையும் அவனும் ஒன்னா நிற்கிறதுனால தான் இந்த ஆன்மா நமக்கு இப்போ எல்லா உடல் எடுத்து ரெடியா உட்காந்து பல விதமான அந்த விஷயங்கள்லாம் செய்து கொண்டிருக்கு. அப்போ அரணே அப்படிங்கிற வார்த்தை எதை குறிக்குதுன்னா, அவனையும் அவன் கருணையையும். அவன் கருணையை எப்படி சொல்றது? அவன் கருணையை எப்படி சொல்றதுன்னா, பச்சை கிளியேந்தி பவளவாய் நிறத்தவளை ஒரு உருவகமாக்கி, கைகளிலே அவள் கிளியேந்தி, இதழ்களிலே அவள் மொழியேந்தி, கண்களிலே அவள் கருணை ஏந்தி நிற்கின்ற அந்த காட்சி அமைப்பை எடுத்து தனியா வச்சு, இதுதான் அவனுடைய கருணைன்னு ஒரு பெண்ணினுடைய வடிவமாக சொன்னா இவர்களுக்கு தாய்மை உணர்வு கிடைக்கும். அப்படிங்கிறதுனால தான் அவனுடைய கருணையை பெண்ணாக உருவகப்படுத்தும். ஆனா அவன் கருணைக்கு பெண் வடிவம் தான் இருக்குன்னா இல்ல, அது பெண்ணும் கிடையாது ஆணும் கிடையாது. கருணை என்றாலே பெண் தாய்க்கு சமமானவன்றதை எடுத்து சொல்வதற்காகத்தான் நம்ம பெண்ணா காட்டுறமே தவிர, சிவபெருமான் என்பவன் ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது. ஆணும் பெண்ணும் இல்லைன்றனால அழியான்னு கேட்டா அழியும் கிடையாது. ஆணும் அல்லன் பெண்ணும் அல்லன் அழியும் அல்லன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாலினங்களை கடந்தவன் தான் சிவபெருமான். சிவபெருமானுக்கு நாம என்ன பண்றோம்? அவன் இவன் சொல்றோம். ஆனா சிவம் தான் சொல்லணும், சிவன் சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்? சிவம். சிவம் அந்த இம் போட்டுட்டா அதுக்கு என்ன கிடையாது? ஆண் விகுதி கிடையாது,
பெண் விகுதி கிடையாது, அதுக்கு எளிவு விகுதியும் கிடையாது. சிவம் அப்படின்னா அது செம்பொருள் அப்படின்னு அர்த்தம். அப்போ சிவமாக பாவிக்க வேண்டிய நிலை. அப்போ அற அப்படிங்கிற வார்த்தை எதை குறிக்குதுன்னா சிவன் மற்றும் அவனுடைய கருணையை குறிக்கின்றது. சிவ அப்படிங்கிற வார்த்தை. அற சிவங்கிற வார்த்தைக்கு என்ன ஒரு உரைப்போ அது போல அற அப்படிங்கிற வார்த்தைக்கு உண்டு. அதனாலதான் ஏதாவது நடந்ததுன்னு என்ன சொல்லுவாங்க, அர ஹர 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 அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தடவை ஒரு மன்னன் அமர்ந்து இருந்தானா, இந்த தவளைகள் எல்லாம் என்ன சொல்லுச்சான், தவளைகள் எல்லாம் ஹர 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 சொல்லிச்சான். அது கேட்டுட்டு சொன்னான், ஆக தவளைகள் கூட என்ன பண்ணுது சிவநாமத்தை சொல்லுகின்றது சொல்லிட்டு. அதனால நுணலும் தன் வாயால் கெடும் அப்படின்னு சொல்லுவாங்க. பாத்தீங்களா, நுணலும் தன் நுணல்னா தவளை, தவளை தன் வாயால அற அறன்னு சொல்றப்போ கெடும் அப்படின்னா தன் வினையை போக்கிக் கொள்ளுதான். அதனால நுணலும் தன் வாயால் கெடும் அப்படின்னு அப்படி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஆனா உண்மையான பழமொழி என்ன, சும்மா இருக்கிற பாம்புக்கு கண்ணு தெரியாதான், சும்மா இருக்கிற பாம்புக்கு கண்ணு தெரியாதான். இது சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவோம். கரகர கரகர கரகரன்னு சத்தம் கேட்டவுடனே அந்த பாம்பு இதை கவ்வி இதை முழுங்கிடும். அதனால நுணல் தன் வாயாலே கெட்டுக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையினுடைய முடிவை பேசியே அழித்து கொண்டதுன்னு சொல்லக்கூடிய மரபு உலக மரபு. நம்ம பொறுத்த வரைக்கும் இந்த நுணல் போடுகின்ற சத்தம் என்பது என்னன்னா அர ஹர 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 ஹர. கேள்விப்பட்டீங்களா? நீங்க ஊர் பக்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஹர 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 மழைக்காலங்கள்ல தவளை எல்லாம் ஆமா தண்ணியில சத்தம் போடும். அப்ப அந்த சப்தம் எதை குறிக்கின்றது அப்படின்னா சிவநாமத்தை குறிக்கின்றது. அப்ப அரன்ற வார்த்தையை கேட்டாலே சொல்றவங்களுடைய வினை தீரும், நமக்கும் வினை தீரும். அப்படிங்கறதுனால அற அற அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி இந்த ஞான சம்பந்தர் படகு துறையில போயிட்டு இருக்கிறப்போ எல்லாரும் ஏலேலோ ஐலசா அப்படின்னு பாடும்போது அவர் என்ன சொல்றாரு, ஏப்பா ஏலேலோ ஐலசா ஏப்பா பாருங்கன்னா இதுக்கு பொருள் இல்லை, இருந்தாலும் எங்களுக்கு களைப்பு தீர்வதற்காக பாடுறோம் அப்படின்னா அதுக்கு பதிலா அரஹர சிவ சிவ ஹரஹர சிவசிவன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு போற போக்குக்கு புண்ணியமும் ஆகும், உங்களுக்கு களைப்பும் தெரியாது, அதனால நீங்க அது பாடுங்கன்னு சொல்ல அவர்களும் அரஹர சிவசிவ ஹரஹர சிவசிவன்னு அந்த போட்டை போட்டிருந்தாங்க. அது மாதிரி நம்முடைய வாழ்க்கை என்னும் படகை, இந்த வாழ்க்கை என்னும் படகை பிறவி என்னும் பெருங்கடலை தீந்துவதற்கு அறநாமமும் சிவநாமமும் நமக்கு துடுப்புகள் போல உதவி செய்யும். அதனால நம்முடைய நாவல அரஹர என்ற மந்திரமும் சிவசிவ என்ற மந்திரமும் நம்மளால ஒலிக்க நம்மளால சொல்ல அரஹரன்ற மந்திரம் சொல்றதுக்கு நாக்கு கூட தேவையில்லையா, நாக்கு கூட சரியா இருக்கணும் அவசியம் இல்லையா. அரஹர அப்படிங்கிற அந்த மந்திரம் சொல்றதுக்கு நாக்கு எப்படி இருந்தாலும் அரஹர அப்படிங்கிற சொல்ல நம்ம எழுப்ப முடியுமா, சிவசிவ அப்படிங்கிற சொல்லையும் அப்படித்தான். அப்படிங்கிறப்ப இந்த இரண்டு சொற்களுக்கும் நாவினுடைய அந்த பலம் கூட தேவையில்லை, மனோபலம் இருந்தா இறைவனுடைய திருநாமத்தை யார் வேணாலும் எப்படியும் அழுத்தி சொல்லலாம். அப்படின்றனால இந்த அறநாமமும் சிவநாமமும் நம்மளுடைய பிறவி என்னும் பெருங்கடல்ல இருந்து நமக்கு துடுப்பு தருகின்ற தோணியாக செயல்படுகின்றது அப்படிங்கிற அந்த செய்தியை நம்ம தெரிஞ்சுக்கணும். சிவபெருமானுடைய திருவுருள், சிவபெருமானுடைய திருவருள் அப்படிங்கிறது நமக்கு எப்ப கிடைக்கும், அதுதான் நமக்கு இப்போ ஒரே ஒரு செய்தி சொல்லி இந்த நம்ம ஓரளவுக்கு இந்த அமர்வு ஓரளவுக்கு நிறுத்திக்கலாம். நான் பேசுறது கேக்குதுங்களா? ஒரு ஃபேன் போட்ட ஒரு மாதிரி சத்தம் உங்களுக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸ்லாம் இல்லை இல்லையா உங்களுக்கு? அதனால நான் ஃபேனே ஆஃப் பண்ணிட்டேன். ஓகே, நல்லது. டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்கு இல்லை, மகிழ்ச்சி. அப்போ நல்லா கவனிங்க, ஒரு செய்தி என்ன அப்படின்னா நமக்கு சிவபெருமானுடைய திருவருள் எப்ப கிடைக்கும், எந்த இடத்துல கிடைக்கும் அப்படின்னா அடியார் நடுவில் இருக்கும்போது கிடைக்கும் சிவா. அடியார் நடுவில் இருக்கும்போதுதான். அருமை. இன்னொரு முக்கியமான செய்தி, எனக்காக ஒரு நிமிஷம் என் கூட இருக்கலாமா? என் கூட ஒரே ஒரு நிமிஷம் என் கூட இருக்கலாமா? இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் ஆழமா நம்மளால பக்தி செய்ய முடியும். என் கூட ஒரு 2 நிமிடம் மட்டும் கூட இருங்க. நம்ம சொல்றோம் சிவபெருமான் அப்படிங்கிறது யாருன்னா சூரிய ஒளி போன்று, சூரியன் மாதிரி. சிவபெருமான் யாரு? சூரியன் மாதிரி. சூரியனுக்கு மறைவு உண்டா அப்படின்னு கேட்டா இல்ல. நமக்குதான் இன்னைக்கு நைட்டு சூரியன் இல்ல, இருந்தாலும் எங்க போயிருக்கு? சூரியன் மறைஞ்சிருச்சுன்னா இல்ல, பூமி தான் திரும்பிக்கிச்சே தவிர சூரியன் அதே இடத்துல அப்படியே இருக்கு. அது போல நாம தான் என்ன பண்றோம், சிவபெருமான்கிட்ட போறோம், அவன் விட்டு விலகுறமே தவிர சிவபெருமான்கிட்ட போறப்ப பகலு, அவன்கிட்ட விலகுனா பகல்லையே நீங்க விலகிட்டேன்னு வச்சுக்கோங்க, பகல்லையே சிவபெருமான் விலகிட்டீங்கன்னா நீங்க எங்கதான் எதுலதான் இருக்கீங்கன்னு அர்த்தம்,
இரவுலதான் இருக்கீங்கன்னு அர்த்தம், இருளதான் இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க இருட்டுலதான் இருக்கீங்க. நீங்க இருட்டுல இருக்கிறப்ப சிவபெருமான சேர்ந்துட்டீங்கன்னா அது பேர் என்னது? என்ன எதுல இருக்கீங்கன்னு அர்த்தம்? பகல்ல இருக்கணும். அதனாலதான் ஒரு இரவு சிவ சிந்தனையில இருந்து அந்த இரவை என்ன மாத்தணும்னு சொல்றாங்க, அத ஒளியாக. அதுக்கு பேர் என்னது? சிவனிரவுன்னு சொல்லுவோம். சிவனிரவு, சிவராத்திரி. ராத்திரிங்கிறது சமஸ்கிருத வார்த்தை, இரவு அப்படிங்கிறது தமிழ் வார்த்தை. சிவனிரவு, அந்த சிவனிரவுல நாம எல்லாரும் சிவசிந்தனையில இருந்தா இரவு என்பது நமக்கு இல்ல. ஒரு நாளைக்காவது, வருஷத்துல ஒரு நாளைக்காவது முழு பகல்ல நாம் இருக்கணும்னு நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க, காலையில இந்த சூரிய வெளிச்சத்துல இருக்கும், இரவுல சிவசூரிய வெளிச்சத்துல இருக்கும். ஆக ஒரு நாளாவது 20 முழு நேரமும் நாம இறைவனுடைய அந்த பகல் வெளிச்சத்திலேயே வாழ்க்கை நகர்த்தணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் வருடத்திற்கு ஒரு முறை, அதுவும் மாசி மாதம் வருகின்ற அந்த அமாவாசை தினத்தன்று நாம் என்ன பண்றோம், சிவநிறவை கொண்டாடுகின்றோம். அப்ப அல்ல, சிவபெருமான் யாருன்னா சூரியன் மாதிரி. நம்மளுடைய வினை அப்படிங்கிறது எதுன்னா பஞ்சு மாதிரி. நம்மளுடைய வினை என்னது? பஞ்சு மாதிரி. இப்போ சூரியன் இருக்கு, பஞ்ச வச்சாச்சு, சூரியனும் வந்துருச்சு, பஞ்சும் வந்துருச்சு இருக்கு. இப்ப சூரிய ஒளி இந்த பஞ்சுல பட்டா பஞ்சு பத்தி எரியுமா? எரியாது. அப்படியே தான் இருக்கும். எவ்வளவு காலமா இருக்கும்? எவ்வளவு காலமா அந்த பஞ்சு இருக்கும்? சூரியன் அப்படியேதான் இருக்கு, காலையில பஞ்சு அப்படியேதான் இருக்கு. இது மாதிரி எத்தனை வருஷமா அந்த பஞ்சும் சூரியனும் அப்படியே இருக்கும்? எத்தனை வருஷமா இருக்கும் சாமி? எவ்வளவு நாள் வேணாலும் இருக்கும். அருமை வைரசிவகாமியம், அருமை. எத்தனை ஆண்டு காலம் ஆனாலும் சூரியன் இருந்து வருகின்ற ஒளி என்ன பண்ணாது? பஞ்சை சுட்டு எரிக்காது. அதனால நடுவுல ஒரு சூரியகாந்த கல்லை வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க. இப்ப சூரியகாந்த கல் இருக்கு, நல்லா கவனிக்கணும், இதான் முக்கியமான செய்தி. சூரியகாந்த கல்லுனா லென்ஸ்ன்னு சொல்றோம்ல, நம்ம லென்ஸ்ன்றோம்ல, அது பேருதான் சூரியகாந்த கல்லு. அந்த சூரியகாந்த கல்லு வச்ச உடனே இப்ப சூரியகாந்த கல்லுக்கு முன்னாடி இந்த பஞ்ச வச்சுட்டோம், என்ன ஆகும்? பஞ்சு என்ன ஆயிடும்? எரிஞ்சிடும். அது போல என்ன ஆகுதுன்னா, சூரியகாந்த கல் அப்படிங்கிற சன்னதி இல்ல, சூரியகாந்த சன்னதி. சன்னதினா ஒண்ணும் கிடையாது, அருகில் அர்த்தம். சன்னதின்னு அர்த்தம், சன்னதி அப்படின்னு அர்த்தம் அருகில் அர்த்தம். நியர், நியர் பக்கத்துலன்னு சொல்றோம்ல, அதுக்கு பேர் சன்னதின்னு சொல்லுவோம். சுவாமி சன்னதின்னு அர்த்தம், சாமி பக்கத்துல போறோம்ல, சன்னதி பக்கத்துல. சன்னதினா அவங்களுக்கு பக்கத்துல, அருகில். அப்போ இந்த சூழ் பஞ்சு எப்ப எரியும் அப்படின்னா சூரியகாந்த கல் சன்னதியில. புரியுதுங்களா? இந்த சூரியகாந்த கல் சன்னதியில இந்த சூழ் பஞ்சு எரியும். அது போல நாம 1000 கோடி சிவபூஜை பண்ணாலும் நம்மளுடைய வினை அப்படிங்கிற அந்த பஞ்சு எரியாமத்தான் இருக்கும். குருநாதர் என்ற சூரியகாந்த கல் வந்த உடனே அவருடைய சன்னதியில இது என்ன ஆகும்? மொத்த வினைகளும் சுட்டெரிக்கப்படும். அப்போ சைவ சமயத்துல குருநாதர் என்பவர் யாருன்னா சூரியகாந்த கல். சரி, அப்ப வெறும் சூரியகாந்த கல் மட்டும் இருக்கு நைட்ல, நல்லா கவனிங்க. நைட்ல சூரியகாந்த கல் மட்டும் இருக்கு, பக்கத்துல என்ன இருக்கு? சூழ் பஞ்சு இருக்கு. அப்போ சூரியகாந்தும் சூழ் பஞ்சு பக்கத்துல இருக்கு. இப்ப எரியுமா? எரியாது. ஏன் எரியல? சூரியன் இல்ல. அதனால எல்லாரும் குருநாதர் கிடையாது, சிவபெருமானை தாங்குகின்ற குருநாதர் சன்னதியில நின்றாதான் எரியும். குருநாதர்ல யாரோ குருநாதர் ஓடிடக்கூடாது. நீங்க தான் சூரியகாந்த கல் இருக்கு, அதுக்கு முன்னாடி சுட்டெரிச்சிருன்னு சொல்லிட்டீங்களே, அதனால சூரியகாந்த கல்ல போய் பக்கத்துல உட்காந்துக்கிறேன்னா அந்த சூரியகாந்த கல் எதை நோக்கி இருக்கணும்? சூரியனை நோக்கி இருக்கக்கூடிய கல்லுதான் நம்முடைய வினைகளை சுட்டெரிக்கும். அது போல சிவபெருமானை தாங்கி இருக்கக்கூடிய குருநாதர் தான் நம்முடைய வினைகளை எரிக்கக்கூடிய ஆற்றலுடைய. ராஜேஸ்வரி அம்மா மியூட் பண்ணிக்கலாம். ராஜேஸ்வரி அம்மா, ரகு அம்மா, ராஜேஸ்வரி ரகு அம்மா, ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்தா அடியே கேட்க. நல்லது. இப்போ முக்கியமான செய்தி ஒன்னு சொல்றேன். இப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்மளுடைய வினைகள் அனைத்தும் போகணும்னா சிவபெருமான் இருப்பாரு. ஆனா அவருடைய ஒளிய குவிச்சு அதை நம்ம கிட்ட கொடுக்கணும்னா சூரியகாந்த கல் தேவை.
அந்த சூரியகாந்தக்கல் இருந்தா தான் சூழ் பஞ்சு சுட்டரிக்கப்படும். 1000 கோடி வருஷமா சூரியனுக்கு முன்னாடி இந்த பஞ்சு இருந்தாலும் சுட்டரிக்கப்படாது. சூரியகாந்தக்கல் பக்கத்துல இந்த பஞ்சு இருந்தாலும் சுட்டரிக்கப்படாது. சூரியனும் சூழ் பஞ்சும் சூரியகாந்த கல்லும் ஒரு நேர்கோட்டுல நிக்கிறப்பதான் இந்த பஞ்சு எரிப்பது போல நாம குருநாதர் கிட்ட இருந்தாதான் நம்ம வினைகள் போகும். இதுதான் சைவ சித்தாந்தம் காட்டுகின்ற நெறி. புரியுதுங்களா? நாம குருநாதர் கிட்ட இருந்தாதான் நம்மளுடைய இருள், நமக்கு தேவையில்லாத அந்த வினைகள் எல்லாம் சுட்டரிக்கப்படும். அந்த குருநாதர் யாருன்றதான் இங்க பேச்சு. இப்பெல்லாம் எல்லாரும் குருநாதர்ன்னு சொல்றாங்களா? நான் தான் குருநாதர், வாங்க வாங்க என்கிட்ட வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நான் ஒரு தீக்கை கொடுத்துட்றேன், இனிமே உங்களுக்கும் வினைக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்றாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி நடக்குது. அப்போ குருநாதர் வேணும். அந்த குருநாதரை எப்படி சூஸ் பண்ணணும்? வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போறோம், பொம்பளை பிள்ளைக்கு நம்ம மாப்பிள்ளை பாக்குறோம், டக்குன்னு தூக்கி கொடுத்துருமா? நம்ம பிள்ளைய டக்குன்னு தூக்கி கொடுத்துருவோமா? ஏன் கொடுக்க மாட்டோம்? ஒரு தடவை கொடுத்துட்டா, தப்பு பண்ணி கொடுத்துட்டா என்ன ஆயிடும்? அதுக்கப்புறம் நம்ம யோசிச்சு எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்போ ஒண்ணுக்கு 1000 முறை என்ன யோசிப்போம்? அவங்க நல்லவங்களா, படிச்சவங்களா, அழகானவங்களா, அறிவானவங்களா, அவங்க குடும்பம் எப்படி, அவங்களோட பூர்வீகம் எப்படி, நல்ல குணம் தானா, பாப்போமா இல்லையா? எல்லாத்தையும் பாப்போமா இல்லையா? ஏன் உள்ளே கொடுக்குறோம்? ஆனா குருநாதர்கிட்ட யாரை கொடுக்குறோம்? குருநாதர்கிட்ட யாரை கொடுக்குறோம்? நம்ம ஆத்மாவையே கொடுக்குறோங்க. நம்ம ஆத்மாவையே கொடுக்குறோம். ஒரு தடவை லாக் ஆயிடுச்சுன்னா, ஒரு தடவை தப்பா லாக் ஆயிடுச்சுன்னா திரும்ப வருவது என்பது கொஞ்சம் கடினமான காரியம். அதனால குருநாதர்ல பல குருநாதர்கள் இருக்காங்க. தப்பான குருநாதர் இருக்காருன்னு யார் சொல்றா? தப்பான குருநாதர் இருக்கிறான்னு யார் சொல்றா? கரெக்டா சொல்லுங்க பாக்கலாம். யார் சொல்றா தப்பான குருநாதர் இருக்காருன்னு? யார் சொல்றா? திருமூலர் சொல்றாரு. திருமூலர் சொல்றாரு, குருடும் குருடும் சேர்ந்து குருட்டாட்டம் செய்து படுகொலியில் வீழ்ந்தது போல. அதாவது ஒன்னும் தெரியாதவன்ட்ட போய் குருநாதன் சொன்னா இவனும் குருடு, இவனும் கண்ணு தெரியாதவன், வந்திருக்கிறவனுக்கும் குருடு, 2 குருடும் சேர்ந்து அது என்னமோ பண்றேன்னு என்ன பண்ணோம்? குழிக்குள்ள இன்னும் கொஞ்சம் பெரிய குழிக்குள்ள விழுந்து 2 பேரும் மாட்டிக்கிற மாதிரி தான் ஆகும் அப்படின்னு சொல்லி தீய குருநாதர்களும் இருக்காங்கன்னு யார் சொல்றா? திருமூலர் சொல்றாங்க. அதனால குருநாதரை தேர்ந்தெடுக்க வேண்டிய கடமை யாருடைய கடமை? சீடர்களுடைய கடமை. நீங்க நினைக்கணும், என்னங்க நாங்கதான் சூஸ் பண்ணோம்? ஆமா, குருநாதரை பல முறை சோதிக்கணும். குருநாதர் என்ன பண்ணணும்? பல முறை சோதிச்சு குருநாதர் சூஸ் பண்ணணும். ஆனா குருன்னு வந்ததுக்கு அப்புறம் ஒரு முறை கூட சோதிக்கணும். நீங்க அதுக்கு முன்னாடி 1000 முறை சோதிக்கலாம். ஆனா குரு நீங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு முறை கூட நீங்க சோதிக்கணும். ஆனா ஒண்ணு சொல்லுங்க, இங்க கவனிங்களேன், ஒரு நிமிஷம் பாருங்க எல்லாரும். என்னங்கய்யா ரொம்ப புதிர் போடுறீங்க? அந்த அளவுக்கு ஞானம்லாம் இருந்தா நாங்க என்ன பண்ணுவோம் நினைச்சு பாருங்க. அந்த மாதிரிலாம் ஞானம் இருந்தா எங்க வீட்டுக்காரரை நல்லா சூஸ் பண்ணிருப்போம், எங்க வீட்டுக்காரம்மாவை நல்லா சூஸ் பண்ணிருப்போம். எங்க வாழ்க்கையில அந்த அளவுக்கு எங்களுக்கு கெட்டிக்காரத்தனம் இல்லாதனாலதான் வாழ்க்கையில கஷ்டப்பட்டுறோம். எங்க வீட்டுக்காரம்மாவே நாங்க சரியா சூஸ் பண்ண முடியலையாக்கோ. இதுல நாங்க குருநாதரை சூஸ் பண்றதுக்கு நீங்க சொன்னீங்கன்னா என்ன பண்ண? சரி, அது வேண்டாம். ஒண்ணு தெரிஞ்சுக்கலாம், குருநாதரை நீங்க யார வேணாலும் சூஸ் பண்ணுங்க. ஆனா உங்க குரு பக்திய 100% கொடுத்தீங்கன்னா, கவனிங்க எல்லாரும், முக்கியமான செய்தி, உங்க குரு பக்திய 100% நீங்க குரு சீடனுடைய நிலைமையில நினைங்கன்னா, உங்க எதிர்த்தாப்படி ஒரு தப்பான குருநாதர் இருந்தா, நல்லா கவனிங்க, உங்க எதிர்த்தாப்படி தப்பான குருநாதர் இருந்தா அவருக்கு முன்னாடி பெரிய சூரியகாந்த கல் அவரை சுட்டரிச்சிடும். இப்ப சூழ் பஞ்சு நமக்கு யாரு? தப்பான குருநாதர் தானே சூழ் பஞ்சு. அதனால சூரியகாந்த கல் அந்த தப்பான குருநாதரையும் சுட்டி எரிச்சிடும். உண்மையான குருநாதருடைய குருவருள் தவறான குருநாதரையும் சுட்டி எரிச்சிடும். புரியுதுங்களா? அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். நீங்க குருநாதராக யார வேணாலும் வச்சு வழிபாடு செய்யுங்க. ஆனா ஒரு கண்டிஷன், ஒரே ஒரு கண்டிஷன் என்ன? உங்க குருநாதர் 2 விஷயம் சொல்லணும். சிவபெருமான் ஒருவனையே தலைவனாக வைத்திருக்க வேண்டும், முதல் கண்டிஷன். 2வது, ஆகமத்துக்கும் திருமுறைக்கும் சித்தாந்தத்துக்கும், அதுவும்
சைவ சித்தாந்தத்திற்கும் முரணாக எந்த கருத்தும் உடையவராக இருக்கப்படுது. ரெண்டும் தான் கண்டிஷன். அவர் சிவபெருமானை முழுமுதற் பொருளாக வைத்திருக்க வேண்டும். இரண்டாவது, திருமுறைக்கோ அல்லது சித்தாந்தத்திற்கோ எதிரான கருத்துக்களை உடையவராக இருக்கக்கூடாது. இந்த ரெண்டும் இல்லாம இருக்கக்கூடிய குருநாதர் யாரா வேணா இருக்கட்டும், அவரை குருநாதர் நினைச்சுக்கலாம். அப்படி குருநாதர் நினைச்சுட்டு அவரு நல்லவரா கெட்டவரா, இறைவன் அருள் இருக்கா அருள் இல்லையா, அதெல்லாம் தேவையில்லை. அவர் தான் குருநாதர், நான் தான் சீடன், என்னுடைய முழு சீடத்தன்மையையும் நான் அவருடைய திருவடிக்கே சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு முன்னாடி ஏற்கனவே சூரியன் வந்தாச்சு. சூரிய காந்த கல்லும் இப்ப நீங்க சீடன்னு சொன்ன உடனே சூரிய காந்த கல்லும் முன்னாடி வந்தாச்சு. இப்ப கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய தீவினைகள் சுட்டு எரிக்கப்படும். உங்களுக்கு தவறு செய்யற யாரு வந்தாலும் உங்க முன்னாடி என்ன ஆயிடுவாங்க? சுட்டரிக்கப்படும். உங்களுக்கு வினை செய்யக்கூடிய யாரும் உங்களை டச் பண்ணவே முடியாது. குருநாதரை தவிர உங்களை யாரும் டச் பண்ண முடியாது. இந்த உணர்வு இருந்தா அப்போ குருவாக இங்க வந்து நம்மை பாதுகாவலன் செய்கின்றவன் யார் அப்படின்னா சிவபெருமான். அப்போ அரண் அப்படிங்கிற வார்த்தை குருநாதரையே சேரும். அரண் யாரு? குருநாதராகிய சிவபெருமான். அரண்னா யாரு? சிவசிவ அப்படின்னா சிவபெருமான். அற அற அப்படின்னா யாரு? குருநாதராகிய சிவபெருமான். குருநாதரா வந்திருக்காரு, அது பேர் அற அற. அற அற சிவசிவ. அப்போ அற அறன்ற வார்த்தை என்ன பண்ணும்னா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சூழ் பஞ்சை சுட்டரிக்கக்கூடிய வார்த்தை அற அற என்ற வார்த்தை. உங்ககிட்ட இருக்கக்கூடிய சூழ் பஞ்சு அந்த தீமைகள் எல்லாம் சுட்டரிச்சுட்டா உங்களுக்கு ஏதாவது வேற ஏதாவது டச் ஆகுமா? உங்களுக்கு வருகின்ற எல்லா தீமையும் சுட்டரிச்சுக்கிட்டே இருந்தா அது யாரு? பாதுகாவலன் தானே. அது யாரு? சேஃப் கார்டு தானே. உங்களை சுத்தி என்ன பண்றாங்க? ஒரு பெரிய பாக்ஸ்குள்ள போட்டு ஏதாவது ஒரு கன் எல்லாம் வந்தா சுட்டரிக்க முடியாத அந்த புல்லட் ப்ரூஃப் போட்ட ஒரு கண்ணாடிக்குள்ள நீங்க இருந்துக்கிட்டீங்கன்னு அர்த்தம் யார் என்ன சுட்டாலும் உங்களுக்கு வராது. அது மாதிரி ஒரு அரண் பாதுகாப்பு மாதிரி நீங்க எந்த வினையும் உங்களுக்கு வராம இருக்கணும்னா குருநாதருடைய குருவருள். அது எப்படி? குருநாதருடைய குருவருள் தனித்து இருக்க கூடாது. எதோட கலந்து இருக்கணும்? சிவத்தோட கலந்து இருக்கணும். குருநாதருடைய குருவருள் சிவத்தோட கலந்தா மட்டும்தான் சுடும், இல்லாட்டி சுடாது. எல்லாரையும் குருநாதர்ன்னு சொன்னோம்னா அமே கேக்குதுங்களா? எல்லாரும் குருநாதர் இல்ல, எல்லாம் சிவம் அல்ல, எல்லாம் சிவம் இல்ல, எல்லாம் குருநாதர் இல்ல. குருநாதரும் சிவமும் இருக்கக்கூடிய காம்பினேஷன் தான் நம்முடைய வினையை சுடும். அந்த சுடுதலுக்கு பேரு தான் அரண் அப்படின்னு பேரு. அந்த அரண் நாமம் அதுதான் அரணே போற்றி. இப்ப அரணே போற்றி எப்ப வேலை செய்யும் அப்படின்னா நாம குருநாதருடைய சன்னதியில இருக்கும்போது. பாருங்க, நாம எங்க இருக்கணும்? குருநாதருடைய சன்னதி. சன்னதின்னு என்ன அர்த்தம்? சன்னதினா அருகில், அருகில், அருகில் அப்படின்னு அர்த்தம். சன்னதினா அருகில்னு அர்த்தம், நியர் பைன்னு அர்த்தம். நியர் பை அப்படின்னு ஆங்கிலத்தை சொல்லணும்னா நியர் பை அப்படின்னு அர்த்தம், அருகில் இருக்கக்கூடியது. ஐயா குருநாதர் தான் பக்கத்துல இல்லையா? அப்படிலாம் கிடையாது. பாவனையால என்ன பண்றோம்? அருகில இருக்கும். சிவபெருமானையும் பாவனையால அருகில வச்சுக்கிறோம். பாவனை அந்த என் குருநாதர் எனக்கு முன்னாடி இருக்காரு, குருநாதர் எனக்கு முன்னாடி இருக்காருங்கிற பாவனை தான் அந்த சன்னதி. நல்லா கோயிலுக்கு போறோம், மனதுக்குள் நிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும். சாமி மனதுக்குள் உருவமாக நினைத்துக் கொண்டு நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். ஆமா, நினைச்சுக்கிறதா, உருவமா நினைக்கிறது இல்ல. இன்னொன்னு க்ளோஸ் பண்ணுங்க. மணி அம்மாவும் ராஜேஸ்வரி அம்மாவும் மியூட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கண்டிப்பா கேள்வி இருந்தா எழுப்பலாம். அப்ப என்ன ஒரு நிமிஷம் கவனிக்கலாம். மனசுல குருநாதர் என்பது உருவம் அல்ல, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. குருநாதருக்கு என்ன கிடையாது? சிவபெருமானுக்கு எப்படி உருவம், கண்ணு காது மூக்கு கிடையாதோ அது போல குருநாதருக்கும் கிடையாது. குருநாதருக்கு என்ன கிடையாது? ஆண் கிடையாது, பெண் கிடையாது, எந்த பாலினமும் கிடையாது. குருநாதரை நாம குரு புலமாகத்தான் நினைக்கணும். காந்த புலம், காந்த புலம் தெரியுதா? காந்தம் தெரியுதா? காந்த புலம்னா இப்போ காந்த புலம் இங்க இருக்கு இல்லைன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் ஒரு இரும்பு துகளை வச்சா அது சர்ன்னு இழுத்துட்டு போச்சுன்னா என்ன அர்த்தம்? காந்த புலத்தை பார்க்க முடியுதா? கண்ணால பார்க்க முடியாது. இரும்பு துகளை வைக்கும் போது அது இழுத்துக்கிட்டு போனா அங்க காந்தம் இருக்குன்னு உணர்ற மாதிரி நாம தப்பு பண்ணும் போதெல்லாம் முதுகுல கொக்கி போட்டு யாரோ இழுத்துட்டாங்கன்னா
நாம யார்கிட்ட நிக்கிறோம்னு அர்த்தம்? குருநாதர் சன்னதியில இருக்கோம், குருநாதர் சன்னதியில இருக்கோம்னு அர்த்தம். நாம தப்பு பண்றப்போ முதுகுல கொக்கி போட்டு டேய் ஒன்று நீ பண்ணன்னு வச்சுக்கோ, பிச்சு ராஸ்கல் அப்படின்னு சொல்லி முதுகுல கொக்கி போட்டு ஒரு இழுத்து நீ தப்பு செய்யக்கூடாதுன்னு நம்ம செய்கின்ற தவறுகள் அத்தனையையும் செய்ய விடாமல் தடுக்கின்ற மனோ ஆற்றலுக்குள்ள வந்தாத்தான் நம்ம குருநாதர் நாம கிட்ட இருப்போம்னு அர்த்தம். குருநாதர் பக்கத்திலேயே உட்கார்ந்துகிட்டு இல்ல, குருநாதரோட ஒருத்தர் கடைத்தரவுக்கு போனானா, குருநாதர் முன்னாடி போறாரு, இவன் முன்னாடி போறான். குருநாதருக்கு எல்லாரும் தர்றாங்க, இந்தாங்க வாங்க, வந்தவங்க எல்லாம் இவருக்கு தர்றாங்க. அப்படி இருந்தும் அவங்களுக்கு தெரியாம கல்லாப்பட்டிக்குள்ள போய் 10 ரூபாய் போய் காசு எடுத்து பாக்கெட்ல வச்சு வந்தாரான் சீடர். குருநாதர் பக்கத்திலேயே போறாரு, ஆனாலும் அவன் என்ன பண்றான், அவர் தெரியாம அடுத்து அவங்க கல்லாப்பட்டில இருக்கிற காசை பையில எடுத்து வச்சுட்டு. அப்போ அவர்களுடைய அந்த உணர்வு இருக்கு இல்லையா, அந்த உணர்வு என்ன ஆகுது, அங்க தவறுகள் செய்ய. அப்போ தவறுகள் செய்ய விடாமல் நம்மை தடுக்கிற ஒரு சூழல் இருக்குன்னா நம்ம எந்த சன்னதியில இருக்கோம்? நினைக்கிறதுனால இல்ல, கவனிங்க. குருநாதர் உண்மையான குரு நினைப்பு என்பது என்ன? தவறிழைக்காமல் இருப்பது, அநீதிக்கு புறம்பாமல் நடப்பது, சிவ சிந்தனையில் இருப்பது, சிவசிந்தனைக்கு மாறான செயல்களை செய்யாம இருக்கிறது. நம்ம பட்டைகிட்டே எல்லாம் போட்டுட்டு குருநாதர் எல்லாம் சொல்லிட்டு அந்த பக்கம் திரும்பினா நான் உலகத்துல இல்லாத எல்லா தப்பும் நான் செய்யறேன் அப்படின்னா நான் யார் சன்னதியில இல்ல? சிவ சன்னதியிலும் இல்ல, குருநாதர் சன்னதியில இல்ல. அப்போ நாம குரு சன்னதியில இருக்கோம்னா என்ன அர்த்தம்? நம்மளால தவறுகள் செய்ய முடியாது. சரி, சிவ சன்னதியில இருக்கோம்னா என்ன பண்றது? நாம சிவ சன்னதியில இருக்கோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு என்ன பொருள்? அது எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம சிவனோட சன்னதியில இருக்கோமா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? எல்லாத்துக்கிட்டையும் அன்பா இருப்பாங்க. சிதாமா எந்த தப்பு செய்யறதுக்கும் மனசு வராது, பயம். அது குருநாதர் டிபார்ட்மெண்ட். தப்பு செய்யறதுக்கு மனசு வராம இருக்கு குருநாதர் டிபார்ட்மெண்ட். நாம சிவ சன்னதியில இருக்கோம்னா கவனிங்க, நாம எல்லாமே சிவமயமா தெரியுங்க. ஆமா, எல்லாருக்கையும் அன்பு செய்யறோமா அப்படின்னு இருந்தா தான் சிவ சன்னதியில இருக்கும். தப்பு பண்ணாம இருந்தா குரு சன்னதியில இருக்கும். அன்பும் செஞ்சு தப்பும் பண்ணாம இருந்தா அடுத்த கணம் என்ன ஆகும்? நீங்க சிவ சன்னதியிலும் இருக்கீங்க, குரு சன்னதியிலும் இருக்கீங்க. இப்ப என்ன ஆகும்? சிவமாம் தன்மையை அடைந்து விடுவோமாங்க. இப்ப என்ன ஆகும்? சிவ சன்னதி, குரு சன்னதி, வினையே இருக்காதுங்க. அருமை 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 சுவாமி. என்னுடைய சூழ் பஞ்சு என்ன ஆகும்? என்னுடைய சூழ் பஞ்சு சுட்டரிக்கப்படும், அப்படித்தானே? சிவ சன்னதி, குரு சன்னதி, சூரியகாந்த ரெண்டும் சன்னதியில இருக்கிறப்போ என்னுடைய சூழ் பஞ்சு சுட்டரிக்கப்படும். அது போல சிவ சன்னதியிலையும் குரு சன்னதியிலையும் இருந்தா என்கிட்ட இருக்கக்கூடிய வினையே வராது. வினை வரவே வராது. நீங்க தலைகீழனாலும் தப்பு பண்ண முடியாது. முதல்ல நீங்க ஏற்கனவே பண்ண தப்பெல்லாம் அழிஞ்சு போயிடும். 2வது 3வது வருகின்ற அப்ப ஆகாமியம், பிராரத்தம் மற்றும் ஊழ்வினை எல்லாம் என்ன? ஆகாமியம், சஞ்சிதம். இந்த 3 வினைகளும் அப்படியே சுட்டரிக்கப்படும். எப்பன்னா சிவ சன்னதி, குரு சன்னதி என்ற 2 சன்னதியையும் நேர்கோட்டுல இறுக்கி பிடிக்கிறப்போ. சிவ சன்னதி என்றால் அன்போடு இருத்தல், குரு சன்னதி என்றால் அறத்தில் நிற்றல். அன்பும் அறமும் 2 கண்ணா பிடிச்சிட்டோம்னா நமக்கு வினை என்பதே வராது. அதுதான் சொல்லணும். அப்ப அரண் யாரு? அன்பையும் அறத்தையும் 2 கண்களா பாவிச்சுட்டோம்னா அரணே போற்றி என்ற வார்த்தை நமக்கு அருள் செய்யும். இல்லாட்டி சும்மா வெறுமனையே அரணே போற்றினா அது என்ன பண்ணாது? சூரியகாந்த கல்லு இல்லாம பஞ்ச வைக்கிற மாதிரி. சூரியகாந்த கல் இல்லாம பஞ்சு வச்சா எத்தனை கோடி வருஷம் பஞ்சு என்ன ஆகாது? தீ பிடிச்சி எரியாது, சுட்டு போகாது. அது மாதிரிதான். அப்போ நான் அறம் மட்டும் செய்யறேன், கவனிங்க எல்லாரும். நான் நல்லது செய்யறேங்க, அறம் மட்டும் செய்யறேங்க. ஆனா சிவபெருமான்லாம் கிடையாது. சிவபெருமானா அப்போ அது எப்படின்னா சூரியகாந்த கல்லுக்கு முன்னாடி பஞ்ச வைக்கிற மாதிரி. அப்பையும் வினை தீராது. அப்போ சிவ சன்னதி, குரு சன்னதி என்று 2 சன்னதிக்கும் நாம இருந்தோம் அப்படின்னா அதுதான் நம்மை. அப்போ சிவ சன்னதியில இருந்தா நம்ம கோலமா நம்ம மைக் ஆஃப் பண்ணிடலாம். சிவ சன்னதியில நம்ம இருக்கோம் அப்படின்னா ஒரு விஷயம், அன்போடு இருக்கணும்.
ரெண்டாவது, சரி அன்போட நாம இருக்க முடியல, ஆனா சிவசன்னதி நம்ம இருக்கமான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? சிவசன்னதி நாம இருக்கலாம்னா அடிக்கடி அடியார் திருக்கூட்டத்தோடு இணைகின்ற ஒரு வாய்ப்பு கிடைக்குதான்னு கிடைச்சாலே நாம சிவசன்னதியில இருக்கோம். அடியார் திருக்கூட்டத்தோட வாய்ப்பு, எல்லா அடியார்களையும் பார்க்கிற வாய்ப்பு நமக்கு கிடைக்குது. இன்னைக்கெல்லாம் வாய்ப்பு ஐயோ முடியல, தொடர்ந்து வேலை, வந்ததுல இருந்து வேலை. நாம குடும்பம் கோயிலுக்கு போனா அங்க 2 குடும்பம் ஆடின மாதிரி நம்ம வீட்டுக்கு வந்தா நிம்மதியா இருக்கலாம். ரெண்டு சும்மா ரெஸ்ட் போடலாம்னு பார்த்தா அங்கேயாவது கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் கிடைக்கும் போல, 2 மணி நேரம் 3 மணி நேரம் ரெஸ்ட். இங்க அதுவும் கிடையாதுன்ற மாதிரி ஆயிப்போச்சு. சரி, ஆனா சரி ரெஸ்ட் விட்டுறலாமா அடியார்களுக்கு? இந்த கையில ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணிட்டு இந்த கையில ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணிட்டு அங்க இருந்து ஓடிக்கிட்டே வந்தாலும் எங்க அடியார்கள் சன்னதி, எங்க அடியார்களுடைய திருக்கூட்டத்துல இணைகின்ற வாய்ப்பு கிடைக்குமே ஆயும் அதற்கு எந்த பொருளையும் என்ன பண்றதுக்கு தயாரா இருக்கேன், எந்த பொருளையும் அடமானம் வைக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன். அதனால தூக்கி ஓரமா வச்சுட்டு எங்க அடியார்களாச்சு நம்மாச்சு. அப்போ ஒரு செய்தி மட்டும் புரிஞ்சுக்கணும், நாம சிவசன்னதியில இருக்கோம்னா அடியார்கள் திருக்கூட்ட வாய்ப்பு நமக்கு கிடைக்கும், நம்ம கிட்ட அன்பு செய்யற வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். குருநாதர் சன்னதியில இருக்கும் அப்படின்னா அறம் செய்யற வாய்ப்பு கிடைக்கும். அறம்னா என்ன? உண்மை. இல்ல என்னால உண்மையா இருக்க முடியல, ஆனா குருநாதர் வந்துட்டாருன்னா 10 பொய் பேசுற இடத்துல 2 பொய்யா மாறிடும். 10 தவறுகள் செய்யற இடத்துல தவறுகள் குறைக்கப்படும். புரியுதுங்களா? அந்த நிலையில இருந்தா போதும். அப்போ இப்ப கவனிங்க, அரணே போற்றி அப்படின்னா அரண்னா என்ன அர்த்தம்? குருவின் வடிவாக இருக்கின்ற சிவம். அரண் யாரு? குருவின் வடிவாக இருக்கின்ற சிவம். அப்போ குருவும் இருக்கு, சிவமும் இருக்கு. இப்படி ஒரு வடிவத்துல ஒரு பொருள் கிடைச்சா நம்முடைய சூழ் பஞ்சு சுட்டரிக்கப்படும். எப்போ? சூரிய சன்னதியும் குரு சன்னதியும் இருக்கிறப்ப சுட்டரிக்க. அப்போ உங்க மனசுல நீங்க பாவனை வச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? நாம குருநாதரை ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. கவனிங்க, சிவபெருமான ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. சிவனுடைய திருவுருவத்தையே அப்படியே மனசுல நினைச்சுக்கிட்டு இருந்தா அது தேவையில்லை. என்கிட்ட அன்பு இல்லாம 1000 கோடி அன்பு, நான் உடம்ப சொல்றாரு யாரு? திருமூலர் தான் சொல்றாரு. திருமூலர் என்ன சொல்றாரு? என்பே விறகாய், என்புன்னு என்னது? என் எலும்பையே உடைச்சு விறகு மாதிரி வச்சு எரிச்சாலும், என் உடம்புல இருக்கக்கூடிய உதிரத்தை அப்படியே அவிர்பாகமா சொரிஞ்சாலும் அன்பில்லாம நான் இருந்தேன்னு வச்சுக்கோ, சாமி எட்டி கூட பார்க்க மாட்டாருன்ற. நான் தவம் பயங்கரமா பண்றேன், ஆனா என்கிட்ட அன்பு இல்லை அப்படின்னா அந்த விஷயத்துக்கு இறைவன் இறங்குவதில்லைங்க. அப்போ இறை வழிபாட்டுல நமக்கு வர வேண்டிய உரைப்பு என்னன்னா அன்பும் அறணும். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இல்லறத்தாருக்கு அதான் சொல்லி கொடுத்துக்கப்பட்டிருக்கு. நீ அன்பாவும் அறமாவும் மட்டும் இருக்கு. நீ என்ன பண்ண வேணாம்? துறவரத்துக்கு நீ போவேன். நீ போய் சாமியாரெல்லாம் ஆகணும். சிவத்தை கும்பிட வேண்டாம். நீ சாமியாரெல்லாம் ஆகணும். இங்க கவனிங்களா, ஒரே நிமிஷம், ஒரு செய்தி மட்டும் என்ன பாருங்களேன் ஒரு நிமிஷம். நான் ரொம்ப இனிமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். இன்னும் 2 தடவை டிஸ்டர்ப் பண்ணும். டிஸ்டர்ப் பண்ண வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. கவனிங்க, என்ன முக்கியமான செய்தினா, துறவரம் என்பது தனி சாப்டர் கிடையாது. துறவரம் என்பது இல்லறத்தினுடைய கடைசி சாப்டர். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோமா? துறவரம் என்பது என்னது? நம்ம இல்லறத்தினுடைய கடைசி சாப்டர் துறவரம் தான். அதனால நாம எல்லாரும் துறவரத்துக்கு தான் போறோம், கன்ஃபார்ம், அது மாற்றுக்கிறதே இல்லை. அதனால இல்லறம் திருவாசகன்ற புக்குல அச்சோபத்து என்னது? இல்லறம் அப்படிங்கிற புத்தகத்துல கடைசி பதிகம் எது? துறவரம் என்ற பதிகம். கண்டிப்பா நம்ம போய் தான் ஆகணும். அப்படிதான் வச்சிருக்காங்க. அப்படி அந்த நிலைமைக்கு வரும், இந்த மனசு பூரணமாகி வரும். இந்த எல்லாரையும் அனுபவிச்சு அடங்கும், அனுபவிச்சு அந்த பொருள் இருந்து விலகும். அப்படி நிக்கிறதுக்கு பேருதான் துறவரம். அந்த நிலைமைக்கு இது போகும். புரியுதுங்களா? 4 பகுதி. நம்ம ரஜினிகாந்த் 8 வாழ்க்கை இருக்கு பிரிச்சுக்கொண்டு வரல, அது மாதிரி நமக்கு என்ன இருக்கு? 4 பார்ட். என்னது? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பிரம்மச்சரிய காலம் 12 வருஷம்.
0 to 12 வருஷம், 12 வருஷம் பிரம்மச்சரியமா தான் இருக்கணும். 12 வருஷத்துல இருந்து அடுத்து 24 வருஷம் வரைக்கும் என்ன இருக்கணும்? இல்லறம், இல்லறமா இருக்கணும், இல்லறத்துல இருக்கணும் கண்டிப்பா. பிரம்மச்சரியம், அதுக்கடுத்து இல்லறம், அதுக்கடுத்து 24ல இருந்து அதுக்கடுத்து ஒரு 12 வருஷம் 36 வரைக்கும், அது வரைக்கும் ஆரண்யம். ஆரண்யம்னா காட்டுல போய் இல்லறத்துல இருப்பாங்க. அது அப்புறம் 36ல இருந்து அதுக்கடுத்து வருகின்ற காலம், அந்த காலத்துக்கு அப்ப இந்த 4 காண்டங்களும் முடிஞ்சதுக்கு அப்புறம் 5வது காண்டமாக வருவது எதுன்னா அதுதான் துறவரம் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் இது எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவாங்க ஒரே நாள்ல. இது எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா ஐயர் என்ன பண்ணிடுவாரு, நம்மள மந்திரம் சொல்றாருல்ல, அவரு அந்த பிரம்மச்சரியத்தையும் முடிச்சிருவாரு, எல்லாத்தையும் முடிச்சு துறவரத்தையும் முடிச்சு எல்லாத்தையும் அந்த ஒரே யாகத்திலேயே சொல்லி முடிச்சிருவாரு நம்மள. அவ்வளவுதான், எதுவும் பண்ண தேவையில்லை. ஆனா அப்படி இல்ல, நாம மனதால 12 வருஷம் பிரம்மச்சரியம் இருந்தா தான் உடம்பு எதுக்கு தகுதியாகும்? இல்லறத்துக்கு தகுதியாகும். இல்லறதுக்கு தகுதியானாத்தான் மனசு எதுக்கு தகுதியாகும்? அடுத்து துறவரத்துக்கு தகுதியாகும். அப்படி ஒவ்வொன்றையும் செஞ்சு செஞ்சு அதுல இருந்து நீங்கணுன்றதுனால நம்ம என்ன சொல்றோம்னா, அதனாலதான் நமக்கு என்ன பயன் இருக்கு? இல்லறத்துல இருக்கிறவங்க எல்லாம் நீங்க துறவரம் செய்ய தேவையில்லை. துறவரம்னு செய்ய சில பேருக்கு வாய்ப்பு இருக்கா வாழ்நாள் முழுவதும்? அவர்களை திரும்பவும் சாப்பாட்டுக்காக வந்து கவனிக்கிற ஒரு நிமிஷம் கவனிங்க, ஒரு செய்தி சொல்றதுக்காக தான். இப்ப நான் சாமிய முழுவதுமா என் மனசு பிடிச்சிருச்சு, இனிமே இறைவனை தவிர வேற எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு நான் நினைச்சிட்டேன். ஆனா என்ன எனக்கு தோணுது, வயிறு பசிக்குது. அப்ப என்ன பண்ணி ஆகணும்? நான் ஒரு வேலை பார்க்கணும். வேலை பார்த்தா அதுக்கப்புறம் சம்பாரிச்சு சாப்பிடணும். அப்ப வேலை பார்க்கறப்ப என்ன மறந்தாகணும்? சிவத்தை மறந்துதான் ஆகணும். அப்படி உயர்வு நிலையில போயிட்டு இருக்கிறவங்கள, எப்பா நீ நல்லா ஓடுற, அப்படியே ஓடிடு, நீ அப்படியே சிவபெருமான்கிட்ட போயிடு, நீ சாப்பாட்டுக்காக கஷ்டப்பட வேணாம் அப்படின்னு சொல்லி சாப்பாட்டு பொருளை அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்கள வேகமா ஓடுறதுக்கு உதவி செய்யறோம்ல. அதனால அவர்கள் பெறுகின்ற தவ வலிமை இருக்கு இல்லையா, பாதி நமக்கு வந்துடும். எப்படி 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 அவங்க ஓடுறாங்கல்ல, ஓடுறவங்களுக்கு இப்ப நீங்க பாத்துக்கீங்கல்ல, ஒலிம்பிக் போட்டியில தங்கப்பதக்கம் வாங்குறாங்க, அவங்க நம்ம ஸ்பான்சர் எடுத்துட்டோம். கவனிங்களேன், அவங்க நம்ம ஸ்பான்சர் எடுத்துட்டோம். அவங்க ஓடுறதுக்கு, அவங்க பிராக்டிஸ் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம காசு கொடுத்துட்டோம்னா அவங்க வெற்றி பூரா யாருக்கு தான் சொந்தம்? நமக்கு தானே தெரியும்ல, நமக்கு தான். அவங்க வாங்குற அத்தனை பொருளுக்கும் நமக்கு தான் காப்பி ரைட்ஸ். ஏன்னா நம்மளுடைய ஸ்பான்சர். நான் சொல்றது புரியுதுங்களா? இந்த உலக வழக்குக்காக உங்களுக்கு சொல்றேன். இந்த உலக வழக்குக்காக நான் ஒரு ஸ்பான்சர் எடுத்துட்டேன். ஒரு கிரிக்கெட் டீம் வச்சுக்கிறேன்னு ஒரு பேச்சுக்கு, ஒரு கிரிக்கெட் டீமை நான் ஸ்பான்சருக்கு எடுத்துக்கிட்டேன். சென்னை சூப்பர் கிங்கை நான் ஸ்பான்சருக்கு எடுத்துக்கிட்டேன்னா, சென்னை சூப்பர் கிங் வந்து நமக்கு கப் அடிச்சிருச்சுன்னா அதுல வருகின்ற மொத்த பெருமை எனக்கு தான் சொந்தம், வேற யாருக்கும் சொந்தம் கிடையாது. அது மாதிரி நான் வந்து துறவரத்தாருக்கு செய்கின்ற ஒவ்வொரு உதவியும், அந்த வேமா நோக்கி போறாங்க இல்லையா, அவங்க செய்யற ஒவ்வொரு உதவியும் யாருக்குதான் அவர்கள் செய்கின்ற தவ வலிமை யாருக்கு வந்து சேரும்? நாம எதுவும் தவம் செய்யல, ஸ்பான்சர் தான் பண்ணோம், நமக்கு அந்த தவ வலிமை வந்துடும். புரியுதுங்களா? அப்ப அத்தனை துறவத்தார்களுக்கும் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு என்ன பண்ணாங்க? இல்லறத்தார்கள் நைட்டு தூங்குறப்போ வாசல்ல சாப்பாடை வச்சுட்டு தூங்கிடுவாங்க. ஏன்னா நைட்டு வந்தவங்க கதவை தட்டி கேட்கறதுக்கு சங்கடப்படுவாங்கல்ல அந்த காலத்துல. அந்த காலத்துல துறவரத்தார்கள்லாம் எங்க போவாங்க? தொடர்ந்து போவாங்க. எங்க? நம்ம இப்ப மதுரை தாண்டி போறாங்கன்னு வச்சுக்கோங்க, நைட்டு தாண்டி போறப்ப அவங்களுக்கு பசிச்சதுன்னா என்ன பண்ணுவாங்க? நேரா போவாங்க, ஒரு வாசல்ல ஒரு களையத்துல சாப்பாடு, ஒரு பழைய சாதம். அவங்களாம் என்ன எதிர்பார்க்க மாட்டாங்க? பிரியாணி, ரைத்தா, குருமா, அதுக்கப்புறம் இது ஃப்ரை, இதெல்லாம் வச்சிருக்கணும். அவங்களுக்கு தேவை பசியாற்றுறதுக்கு ஒரு பொருள், அவ்வளவுதான். அதனால ஒரு களையத்துல கஞ்சி, கொஞ்சம் மூளை ஊறுகாய், கொஞ்சம் வெங்காயம், இதெல்லாம் இருந்ததுன்னா சாப்பிட்டுட்டு அந்த வீட்டை அப்படியே மனசா, வந்தவங்க யாருன்னு தெரியாது, வாழ்த்துன கொடுத்தவங்க யாருன்னு தெரியாது, வாழ்த்துட்டு போவாங்க. அவங்க தவ வலிமை அப்படியே பாதி உங்களுக்கு வந்து சேரும். புரியுதுங்களா? அவங்க எல்லாருக்கும் ஒரு செய்தி சொல்றேனே, ஒரு செய்தி எனக்காக. இப்படி தவ வலிமையில இருக்கக்கூடிய ஒரு ஆன்மா அடியனுக்கு தெரியும். இதனால வரைக்கும் உங்ககிட்ட யார்கிட்ட நான் காசு கேட்டிருக்கேன்னா, காசு கொடுங்க, காசு வைங்க அப்படின்னு நான் கேட்டதே இல்லை யாருக்கிட்டையுமே. அது போல ஒரு ஆன்மா இருக்கு. நம்ம சிவக்குழந்தையா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்ல, சிவக்குழந்தையா சனிக்கிழமை பேசிட்டு இருக்காரு. சிவகுலம் அந்த ஐயா வந்து அவங்க துறவரம் கிடையாது, அவங்க துறவரத்தில் நிக்கிறாங்க. நான் யாரும் தெரியுமா துறவரத்தார்னு சொல்லுவேன்? சிவபெருமான அடையணும்னு துடிச்சிட்டு ஓடுறாங்கல்ல, அவங்க எல்லாருமே துறவரத்தார் தான். அவங்க கல்யாணம் முடிச்சிருந்தாலும் துறவரத்தார் தான். எனக்கு புரியுதுங்களா? துறவரம்னா எல்லாத்துக்கும் விட்டவங்க இல்ல, சிவபெருமான பிடிச்சு ஓடணும்னு நினைக்கக்கூடிய எல்லாருமே துறவரத்தார் தான். அந்த வகையில ஐயா வந்து பெரும் துறவுல நிக்கிறாங்க. அவங்க துறவரத்தாருன்னு நான் சொல்ல, அவங்க இல்லறம் மறுக்கல, அவங்களுக்கு நிறைய பண சிக்கல்கள் தான் இருக்கு. உங்களால ₹1 கிடைச்சாலும் நீங்க அவங்களுக்கு உதவி பண்ணுங்க. அது மட்டும் அடியே நமக்கு சின்ன ஒரு விண்ணப்பம். உங்களுக்கு ₹1 தான் கிடைக்குது,
உங்களால 100 ரூபாய் செய்ய முடியும்னாலும் அந்த ஆன்மாவுக்கு நீங்க உதவி செய்யறதுக்கு கண்டிப்பா செய்யும். அவருடைய நம்பரை நான் குடும்பத்துல கொஞ்ச இடத்துல போட்டு வரேன். உங்களால முடிஞ்சதுன்னா உங்களுக்கு இது அதுன்னு நான் சொல்ல. இது வரைக்கும் நான் பணம் யாருக்கிட்டையும் கேட்டதே இல்லை, கேட்கவும் கூடாதுன்ற கொள்கையில இருக்கேன். என்னைக்குமே பணத்தை நம்ம அடியார்கள் கிட்ட கேட்க கூடாது. எந்த விஷயமா இருக்கட்டும். கோவிலுக்கு கூட செய்யுங்கன்னு சொல்ல மாட்டேன். பாத்துறீங்களா? கோயிலுக்கு செய்யுங்க ஏன் சொல்ல மாட்டேன்னா, கோயில் என்பது அடியார்கள் உள்ளத்துல சிவபெருமான எழுப்புறதுக்கு பேரு தான் கோயில். இந்த கோயிலெல்லாம் கோயிலை நான் கன்சிடர் பண்ணவே மாட்டேன். அதனால அதுக்கு கூட நான் கேட்டதில்லை. ஆனா இந்த ஒரு ஆன்மா தன்னுடைய துறவரத்துக்கு இடையிலையும் இல்லறத்துக்கு இடையிலையும் பயங்கரமா ரொம்ப சண்டை போடுது இந்த ஆன்மா, எனக்கு தெரிஞ்சு. அதனால இந்த ஆன்மாவுக்கு முடிஞ்சதுன்னா அம்மா பிரேமா அம்மா முடிஞ்சதுன்னா ஐயாவோட அந்த எண்ணெய் நம்ம குரூப்ல இதுல போட்டு விடுங்க. உங்களால என்ன முடிஞ்சாலும் 1 ரூபாய் இருந்தாலும் சரி, 10 ரூபாய் இருந்தாலும் சரி, 100 ரூபாய் என்ன உங்களால 1000 ரூபாய் செய்ய எது என்ன முடிஞ்சதோ உங்களால உள்ள. இன்னைக்கு 100 ரூபாய், இன்னொரு நாளைக்கு. ஆனா அந்த ஆன்மா முடிவு பண்ணிருச்சு, நான் இனிமே போய் வேலை செஞ்சு எல்லாம் சாமி கொடுத்தா பாக்குறேன், இல்லையா உயிரை மாச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆன்மா உட்காந்துருக்கு. சரியா? அதனால அந்த ஆன்மாவுக்கு உதவி செய்யறதுக்காக நான் மட்டும் சொல்றேன். சரி, இப்போ துறவரம் என்பது நமக்கு சொல்லப்படவில்லை. நாம இல்லறத்திலேயே எங்க போகணும்? இல்லறத்துக்கு நாம எங்க போகணும்? இல்லறத்துக்கே எங்க போகணும்? போட்டு விடுங்க. நீங்க அதுக்கு மேல பிரேமாமாவுக்கும் போடுங்க. ஐயா கொடுத்துருவாங்க. ஐயாவோட நம்பரையும் முடிஞ்சா போட்டு விடுங்க சாமி. அம்மாவுக்கும் உங்களுக்கு ஐயா நம்பர் தெரியலன்னா பிரேமாமாவுக்கும் நீங்க போட்டீங்கன்னா எனக்கு பரிச்சயமா இருந்தனால அம்மாவுக்கு பரிச்சயமா இருக்கனால அம்மாவுக்கு நீங்க கொடுங்க. அவருக்கு ஏன்னா அவருடைய தொடர்பும் உங்களுக்கு கிடைக்கும்னால தான் சொன்னேன், வேற ஒண்ணும் இல்ல. அவங்ககிட்ட ஒரு தடவை பேசிக்கலாம், அதுக்கான வாய்ப்பு இருந்தா சொன்னேன். உங்களுக்கு எது வசதியோ நீங்க பண்ணிக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. இன்னொன்னு கவனிங்க, உண்மையான துறவரத்தாருக்கு செய்கின்ற ஒரு பிடி சாதம் நமக்கு பல பிறவிகள்ல கிடைக்கக்கூடிய சிவ தவங்கள் நமக்கு சேரும். அது உண்மை. அதுக்குதான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் சொன்னேன், இந்த ஸ்பான்சர் கதை சொன்னேன். புரிஞ்சுங்களா? ஸ்பான்சர் கதை. நீங்க தோத்து போற டீமுக்கு ஸ்பான்சர் எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? ஒரு டீம் ஜெயிக்காது. அதுக்கு போய் ஸ்பான்சர் எடுக்கிறீங்க, போட்ட காசு லாஸ் தானே. போட்ட காசு லாஸ். கவனிங்க, நமக்கு காசுன்றது எது? நமக்கு காசுனா என்ன? நமக்கு காசு இல்லறத்தாருக்கு காசுனா என்ன? வினை. நமக்கு காசுனா என்ன சாமி? உங்களுக்கு காசுனா என்ன அர்த்தம்? காசுனா என்ன அர்த்தம்? முதலீடுங்கய்யா, சரி, இப்படி வச்சுக்கலாமா? 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு மாச வருமானம் 10,000 வச்சுக்கோங்க. எனக்கு எத்தனை வருஷம் ஆகும்? சேமிப்புங்க இல்ல, 1 லட்சம் ரூபாய் சேர்க்க எனக்கு 10,000 சம்பளம், மாசத்துக்கு 10,000 சம்பளம். ஒரு பேச்சுக்கு 1 லட்சம் ரூபாய் நான் சேர்க்கணும். என்ன ஆகும்? எத்தனை வருஷம் ஆகும்? 10 மாசம் சேர்த்துருவீங்களா? என்னங்க அதுங்க? வீட்டு வாடகை யாரு கட்டுவா? சாப்பாடு யாரு கட்டுவா? எல்லாருக்கே கதை. 1 லட்சம் நீங்க எப்படி போடுறீங்கன்னா, வாங்கின 10,000 அப்படின்னு நான் சேர்த்து எப்படி முடியும்? 10,000 ரூபாய் நான் வீட்டு வாடகை கட்டணும், 6,000 வீட்டு வாடகை கட்டணும். என் வருமானம் 10,000 ரூபாய் அப்படின்னா, நான் வருமானம் 10,000 நான் முதலீடு சேமிப்பு செய்ய முடியுமா? எனக்கு 10,000 நல்லா கவனிங்க, ஒரு நிமிஷம் நல்லா கவனிங்க. நம்ம பொறுத்த வரைக்கும் செல்வம் என்பது என்னன்னா நம்முடைய ஆயுள். நான் 5 லட்சம் ரூபாய் அப்படிங்கறது எனக்கு என்னது? இத்தனை வருஷ கணக்கு வாழ்ந்தது. புரியுதுங்களா? நம்மளை பொறுத்தவரைக்கு பணம் என்பது என்ன? நம்முடைய ஆயுள் தான். அப்போ இந்த சிவ காரியங்களுக்காக நம்ம கொடுக்கிற பணம் என்னது? நம்ம ஆயுளை கொடுக்குறோம். புரியுதுங்களா சாமி? புரியுதுங்களா? நான் சேர்த்து வச்சு எனக்கு 100 ரூபாய்னாலும் என்னுடைய மணித்துளிகளை எவ்வளவு நேரம்? என் வாழ்நாள் மணித்துளியில கண்டிப்பா 100 ரூபாய்க்காக நான் செலவு பண்ணிருப்பேன்ல. அது என்ன? மணித்துளி தான் கணக்கு. என் ஆயுள் தான். என் ஆயுள்னா என்னுடைய வாழ்நாள் காலம். இப்ப 100 ரூபாய் நான் ஒருத்தவங்க கொடுக்குறேனாலும் நான் அது எனக்கு ஒரு 1/4 மணி நேரம், ஒரு பேச்சுக்கு சொல்றேன். என் வாழ்நாளோட 1/4 மணி நேரத்தை உங்களுக்கு கொடுத்தேன்னு அர்த்தம், வேற ஒண்ணும் கிடையாது. அப்போ பணம் என்பது நம்முடைய வாழ்நாள் ஆயுள் கணக்கு. அதை கொடுக்குறோம். அதை கொடுத்து எது வாங்கணும்? அதை கொடுத்து
புண்ணியத்தை வாங்குறோங்க, புண்ணியத்தை வாங்குறோங்க. அருளைத்தான் வாங்கணும். அழியாத அருளை வாங்கிக்கிட்டோம்னா நம்ம தான் சமத்து. புரியுதா? அதை கொடுத்து அருளை வாங்கணும், அதுதான் சமத்து. நம்ம என்ன பண்றோம்? 450 ரூபா கொடுத்து பீட்சா வாங்குறோம். 450 ரூபா நம்ம ஆயில்ல கொஞ்சம் தான் இல்ல, ஆயில்ல கொஞ்சம் மூளை கொடுத்து பீட்சா வாங்குறப்ப ஆயில திரும்ப கெடுத்துக்கிறதுக்கு அதை வாங்குறோம். ஆயிலையும் கெடுத்தாச்சு. 450 ரூபாய் ஆயில் போச்சு, இன்னொரு 450 ரூபாய்க்கு நான் பீட்சா சாப்பிடறாலையும் ஆயில் போகுது. அப்போ ஆயில் போக்குறதுக்கே நம்ம என்ன பண்றோம்? இப்போ ஒரு பானை இருக்கு, சின்ன ஓட்டை போட்டாலே ஒழிக்கிறோம். தினமும் போய் ஒரு ஓட்டையா போட்டா என்ன ஆகும்? பாஸ்டா ஒழிக்கிறோம்ல. அதனாலதான் இப்ப என்ன ஆயிடுச்சு, 120 வருஷம் என்ன ஆயிடுச்சு? 120 வருஷம் தானே மனுஷனோட ஆயுள். ஆமாங்க ஐயா, ஆமாவா? 60-70 ஆயிடுச்சுங்க ஐயா. இப்பெல்லாம் 55 ஆகி போச்சு. கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வருது இல்ல, குறைஞ்சிக்கிட்டே வருது. ரொம்ப குறைஞ்சிருச்சு. நல்லா கவனிங்க. ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம். இந்த ஒரு செய்தி மட்டும் தெரிஞ்சுட்டு நான் நிறுத்துறேன். ஏன்னா டைம் ஆயிடுச்சு. நான் எனக்கு கரெக்டா இந்த 2 நிமிஷம் நான் முடிச்சே ஆகணும். எனக்கு கவனிக்கல. ஒரு நிமிஷம். உங்களுக்கு ரொம்ப பெரிய செய்தி சொல்றேன். அருள் வாங்கணுங்க ஐயா. இங்க கவனிங்களேன். உலகத்திலேயே நீங்க இந்த ஒரு செய்தி சொல்லணும்னா இன்னும் ஒண்ணு சொன்னா தான் சொல்ல முடியும். நீங்க சேலம் மாம்பழம் எடுத்துக்கிறீங்க, அது எவ்வளவு நாள் இருக்கும்? அது ஒரு வாரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு. சேலம் மாம்பழத்துடைய ஆயுசு 1 வாரம். இப்ப நீங்க கிளிமூக்கு மாம்பழம் எடுத்துக்கிட்டீங்க. கிளிமூக்கு மாம்பழம் அப்படின்னா 3 நாள். சும்மா ஒரு பேருக்கு சொல்றேன், புரியுதுங்களா? சும்மா ஒரு பேருக்கு சொல்றேன். கிளிமூக்கு மாம்பழம் 3 நாள் தான் தாங்கும். சேலம் மாம்பழம் 1 வாரம் தாங்கும். புரியுதுங்களா? இப்ப வேற ஏதாவது ஒரு மாம்பழம் வச்சுக்குவோம். இப்ப நம்ம தாய்லாந்து மாம்பழம் வச்சுக்கோம். தாய்லாந்து மாம்பழம் வந்து 10 நாள் தாங்கும். இப்ப ஒவ்வொரு மாம்பழத்துக்கும் ஆயுசு வேற வேற இருக்கா? அது மாதிரி நல்லா கவனிக்கணும். என்ன கவனிக்கணும். 65 பேருக்கு ஒரு செய்தி. தமிழர்கள் இருக்காங்கல்ல, தமிழர் அப்படிங்கிற மாம்பழம், நம்ம உயிர், நம்ம ஆன்மா. தமிழன்ற மாம்பழம் என்னைக்குமே சாகாதான். மரணமில்லா பெருவாழ்வு உடைய ஒரு ஸ்பீசிஸ் இருக்குன்னா அது யாரு? தமிழ் பேசுற அந்த உயிர்கள் தான். ஏன் அப்படின்னா சுவாமி, ஏன் அப்படின்னா சொக்கநாதா ஹர்ஷிகா அம்மா திருவடி வணங்குகின்ற. ஏன் அப்படின்னா தமிழன்ற அந்த அதுக்கு மரணமில்லா, நம்மளாம் மரணமில்லா பெருவாழ்வுக்கு பிரயத்தனப்பட தேவையில்லை. வள்ளலார் சொல்லியிருக்காருல்ல, வள்ளலார் என்ன சொல்லியிருக்காரு? மரணமில்லா பெருவாழ்வு அடையணும் வள்ளலார். அதுக்காக கஷ்டம். நாம மனித தமிழினத்துல பிறந்தாலே நம்ம என்னவாயிடுவோம்? மரணமில்லா. ஏன்னா தமிழர்களுடைய சாப்பாடு அப்படி சாப்பாடா. நல்லா கவனிங்க. இவன் சாப்பிடுற சாப்பாடு அப்படி, இவனுடைய மனசு அப்படி ஒழுக்கமான மனசு, இவனுடைய உணர்வு ஒழுக்கம், இவனுடைய பக்தி ஒழுக்கம், இவனுடைய எல்லாமே. அதனால இவனுக்கு எது கிடையாது, எதுலையுமே நஞ்சு கிடையாதான். காத்துல நஞ்சு கிடையாது, தண்ணீர்ல நஞ்சு கிடையாது, சாப்பாட்டுல நஞ்சு கிடையாது, மனசுல நஞ்சு கிடையாது. இப்படி எதுலையுமே நஞ்சு இல்லாதனால இவன் என்ன பண்ணான்னா சாகவே இல்லையா. அதனாலதான் தமிழர்கள் என்ன பண்ணாங்கன்னா, தமிழர் யாருக்குமே சாவு இல்லாதனால கொஞ்சம் கொஞ்சம் 100 ஆயிடுச்சு, 120 வயசாயிருச்சு, 170 வயசாயிருச்சு, இப்போ 220 வயசாயிருச்சு. ஆனா என்ன, கண்ணு லைட்டா தெரியுது, உயிர் இருக்கு, சாப்பாடு கொஞ்சம் போகுது. இனிமே இவங்களால என்ன பண்ண முடியாது, இவங்களால எந்த யூஸும் கிடையாது. இப்போ நம்ம பிள்ளைங்க பாத்துக்கிறோம். அது நிமிஷம் கவனிக்கல. நமக்கும் நம்ம பிள்ளைங்களுக்கும் பாண்ட் இருக்குமா இல்லையா? பாத்துக்கிறோம். நம்ம பிள்ளைய போயிடுச்சுங்க, பேரம்பேத்தி எப்படி பாத்துக்குவாங்க? கொஞ்சம் பரவாயில்ல. பேரம்பேத்தியோட பிள்ளைங்க இது யாருன்னே தெரியலையே. வீட்டுல ஒரு பீஸ் உட்காந்துருக்கு, இந்த பீஸ் யாருன்னு. ஏன்னா நம்ம அவங்களுக்கு பெருசா எதுவும் பண்ணல. அதுக்கடுத்து உள்ள தலைமுறை தெரியுமா? ஐயோ இது யாருன்னே தெரியல, வேஸ்ட்டுங்க, இந்த பீஸை தூக்கி வெளியே போடுங்க, சொல்லுமா இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல நாம தேவையில்லாத பொருளா மாறினோடனே இந்த பீஸை எரிக்கவும் முடியாது, இந்த பீஸை புதைக்கவும் முடியாது. அப்ப என்ன பண்ணலாம்? இந்த பீஸுக்கு என்ன பண்ணிடலாம்? ஒரு மண்பாண்டம் மாதிரி பெருசா செஞ்சு அதுக்குள்ள உட்கார வச்சு சாப்பிடறதுக்கு தேவையான பொருள் எல்லாம் உள்ளுக்குள்ள வச்சு என்ன பண்ணிடுவோம்? போய் ஒரு காட்டுல வச்சு கூட்டு மூடிடுவோம். மூணு கொஞ்சம் மூல கேப் விட்டு இது அப்பப்ப தேவைப்படுறப்ப என்ன சாப்பாடு இல்லாம போட்டா என்ன ஆயிரும்? சாப்பாடு எதுவும் வைக்காம உங்களை போட்டு உள்ளுங்க புதைச்சா என்ன ஆகும்? ஜீவ சமாதி பண்ண மாதிரி ஆயிரும். துடிச்சு தானே சாகணும். அப்படிதானே? இப்ப அப்படி கிடையாது. நான் எனக்கு தேவையான அளவுக்கு சாப்பிட்டுட்டே இருப்பேன், ஆனா அதுக்கப்புறம் சாப்பாடு இல்லாம போயிடும், நான் கவனிக்க மாட்டேன். அப்படியே இது எப்படி கொண்டிருக்காங்கன்னா ஃபோர்ஸ்ஃபுல்லா தான் கொண்டிருக்காங்க மனிதர்களை. யாருக்குமே என்ன மரணம் கிடையாது, என்ன மரணம் கிடையாது. இதுக்கு பேர் தான் முதுமக்கள் தாழின்னு பேர். இதுக்கு பேரு முதுமக்கள் தாழின்னா என்ன அர்த்தம்னா, இவங்க யாருமே மரணம் இல்லாதவர்கள், இவர்களுக்கு எந்த நோயும் இல்லை.
நோய் இருந்தா தானே சாகப்படும். எந்த நோயும் கிடையாது. ஏன் நோய் இல்ல? ஏன் நோய் இல்ல? சாப்பாட்டுல நஞ்சு இல்ல, தண்ணியில நஞ்சு இல்ல, சரி எல்லாமே நஞ்சு. ஆனா மனசுல நஞ்சு வந்துருச்சுன்னா என்ன ஆயிடும்? செத்துருவோம் நம்ம. எல்லாமே நல்லா இருக்கு, நான் யாருக்கும் கொடுக்க கூடாது, அவன் வாழக்கூடாது, இவன் வாழக்கூடாது, அவன் நாத்தான் போகணும், இந்த மாதிரி நான் மனசுல நினைச்சேன்னா என் மனசுல நஞ்சு வந்துருச்சு. நஞ்சுன்னு வந்துட்டாலே நான் எனக்கு இறப்பு உண்டு. எல்லா நஞ்சையும் யாரு எடுத்து முழுங்கிட்டான்? எங்க அப்பே முழுங்கிட்டான். எல்லா நஞ்சையும் அப்ப முழுங்கினால நமக்கு நஞ்சே கிடையாது. நஞ்சு இல்லாத வாழ்க்கையை நமக்கு கொடுத்தான். நாம என்ன பண்ணிட்டோம்? நிலத்துல நஞ்ச விதைச்சாச்சு, சாப்பாட்டுல நஞ்ச விதைச்சாச்சு, எது தண்ணியில நஞ்ச விதைச்சாச்சு, எல்லாத்தையும் நஞ்சு விதைச்சு. சரி அது மட்டுமா? இங்க பாரு தங்கம், பக்கத்துல இருக்கிற பிள்ளைக்கு இனிமே பென்சில் கொடுக்க கூடாது அம்மா, நான் அப்பா உனக்கு மட்டும்தான் சம்பாதிச்சு தரேன், அந்த பாப்பாவுக்கு இனிமே பென்சில் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி பிள்ளை மனசுல என்ன பண்ணிடுறோம்? பிள்ளை மனசுலயும் நஞ்ச விதைச்சிடறோம். யாருக்கும் உதவி செய்யக்கூடாதுன்ற நஞ்சு. அப்போ எல்லாம் நஞ்சு ஆயிடுச்சுன்றப்போ எனக்கு வாழ்நாள் என்னவாயிடும்? சுருங்கிடுச்சு. இப்போ உலகத்திலேயே முதுமக்கள் தாலி வச்ச ஒரே இனம் எது? தமிழினம். இந்த மாம்பழத்துக்கு மட்டும் என்ன கிடையாது? அழுகலே கிடையாது, இறப்பே கிடையாது. இறப்பில்லாத மரணமில்லா பெருவாழ்வு அடையணும்னா தமிழ் இனத்துல பிறந்தா மட்டும் போதும். அதுவும் தமிழ் பேசணும், அதுவும் திருவாசகம் படிக்கணும், அதுவும் சிவபெருமான பூஜை பண்ணணும், அதுவும் அடியர்களுக்கு உதவி செய்யணும், அதுவும் செய்யணும். இத்தனை அமிழ்தத்தை செஞ்சோம்னா ஒண்ணுல தமிழ்னு சொல்லும் போதே நாக்கு மடிக்குமா? இந்த நாக்கு மடிக்கிறதுக்கு பேர் என்னன்னா அது யோகம். அது ஒரு யோகம், அதுக்கு ஒரு யோகம். நாக்க மடிக்கிறதுக்கு அமுதத்தாரிணைன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு பசிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப பசிக்குதுன்னா உள்நாக்கு மடிச்சு அப்படியே உட்காந்தீங்கன்னா ஒரு சொட்டு அப்படி விழுகுமா, மேல இருந்து அமுதத்தாரணை அப்படியே விழுகுமா. அந்த ஒரு சொட்டு என்ன பண்ணுமா, ஒரு நாள் பசி தாங்கும். சாப்பாடே இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்க இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஐயோ மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா நாக்கு இருக்கிற நாக்கு அதை அப்படியே மடச்சுக்கிட்டு அப்படியே ஒரு அரை மணி நேரம் விட்டீங்கன்னா மேல இருந்து ஒரு சொட்டு அப்படியே ஒரு நீர் விழுகுமா, அள்நாக்குல இருந்து ஒரு நீர் விழுகுமா, ஒரு சொட்டு. அதை முழுகிட்டீங்கன்னா அதுல வரக்கூடிய எனர்ஜி என்ன ஒரு நாள் முழுக்க உங்களை உயிர் போட வச்சிருக்கு. ஐயா அதேதான் வாசி யோகம்னு சொல்லுவாங்க ஐயா. ஆமா, அது என்ன சொல்லுவாங்க? நம்ம ராஜேஸ்வரி அம்மா மீட் பண்ணிக்கலாம். வாசி யோகத்துல அது அமுதத்தாரிணைன்னு சொல்லுவாங்க. அட்டாங்க யோகத்துல அது அமுதத்தாரிணைன்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்க தமிழ்னு வார்த்தைக்கு உச்சரிக்கிறப்ப உங்களே அறியாம என்ன பண்ணுது? நாக்கு மேல டச் ஆகும். நாக்கு மேல டச் ஆகுற ஒரே மொழி தமிழ் மொழி, அகர மொழி தமிழுக்கு மட்டும்தான் உண்டு. அதனால தமிழ்னு சொன்னாலே இறப்பு கிடையாது. தமிழுக்கும் அமுதென்று இன்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர் தாய்க்கொரு பழி நேர்ந்தால் உனக்கில்லையோ அன்னை, தமிழுக்கு பழி நேர்ந்தால் உனக்கில்லையோ. தமிழும் இறைவனும் ஒண்ணு. யாரு? சிவபெருமானும் ஒண்ணு. இறைவனுக்கும் சாவில்ல, தமிழுக்கும் சாவில்லை. அதனால இறைவனை பற்றவங்களுக்கும் சாவில்லை, சிவபெருமான பற்றினவங்களுக்கும் சாவில்லை. நாம என்ன பண்ணிட்டோம்? டபுள் டமாக்கா. தமிழையும் பற்றியாச்சு, சிவபெருமானையும் பற்றியாச்சு. சாவுக்கே சாவுமணி அடிச்சவங்க நாம தான். அதனாலதான் காலனை காலால் உதைத்த பெருமான். ஏங்க அவனே கொல்றதுக்கு வந்திருக்கான், யமனையே மிதிச்சவன் யாரு? நம்ம பெருமான். அதனால கவலைப்படாதீங்க. சரி நோய் இருக்கே வந்துருச்சு, நஞ்ச குறைச்சிருங்க. என்னங்க சொல்றீங்க? நான் விட்டா நீங்க என் வீட்டுக்கு பின்னாடி கொள்ளையில 4 மாங்காய் மரம் 4 தேங்காய் மரம் வச்சு நான் இனிமே போட்டு அது முளைக்கிறதுக்குள்ள போய் சேர்ந்துருவேனே. இனிமே நான் எப்படி நஞ்சில்லாத உணவையும் நஞ்சில்லாத தண்ணியையும் நான் சாப்பிட முடியும்? நீங்க இப்ப சொல்றது நல்லா இருக்கா? எனக்கு நல்லா கேக்குது. கவலைப்படாதீங்க. எந்த இடத்துல நஞ்சு வந்தாலும் நெஞ்சில நஞ்சு இல்லைன்னு வச்சுக்கோங்க, எல்லா நஞ்சையும் எடுத்துறது. உங்க நெஞ்சில நஞ்சு வராம பாத்துக்கிட்டீங்கன்னா நீங்க நஞ்சே முழுங்குனாலும், சிவபெருமான் நஞ்சையே முழுங்கினாலும் தொண்டையில கட்டிக்கிட்டு நீலகண்டமா நின்ற மாதிரி நீங்க என்ன நஞ்சு தின்னாலும் நெஞ்சில நஞ்சு இல்லை அப்படின்னா உங்களுக்கு உணவு உங்க உடம்பு நஞ்சு ஆகாது. அதனால நஞ்சு யாருக்குதான் பொறுப்பு? நெஞ்சில வர நஞ்சுக்கு யாருதான் பொறுப்பு? அந்தந்த ஆன்மாக்கள் தான் பொறுப்பு.
நம்ம தானே நம்மளே தான் பொறுக்குங்க. அதுக்கெல்லாம் யாரும் ஃபெர்டிலைசர் எல்லாம் போடல, யாரும் கலப்படம் எல்லாம் பண்ணல. உண்மை நல்லதா நடந்துக்கிறேன், நல்லது அப்போ நெஞ்சில நஞ்சு இல்லாம நீங்க நெஞ்சில உரமோட நெஞ்சுரத்தோட சிவபெருமான வழிபாடு செய்யுங்க, உங்களுக்கு நோய் வராது, இருக்கிற நோய் ஓடிரும், உங்களுடைய வாழ்நாள் நீட்டிக்கும், மரணமில்லா பெருவாழ்வு இது பண்ண முடியும் அப்படிங்கிற செய்தியை அடியார்கள் புரிந்து கொள்ளும். அப்போ அரண்நாமம் அப்படின்னா என்னன்னா, குரு சன்னதியில சிவ சன்னதியில நான் நிக்கணும். குரு சன்னதியில நிக்கிறேன்னா அறம் செய்யணும், சிவ சன்னதியில நிக்கிறேன்னா அருள் செய்யணும், அன்பு செய்யணும், அடியார்களோடு சேரணும். இது எல்லாம் நடந்ததுன்னா நம்மளுடைய சூழ் பஞ்சு சுட்டரிக்கப்படும். அதுக்கு பேருதான் அரண். அரணே போற்று, அரணே போற்று, அரணே போற்று, அரணே போற்று என்று சொல்லி குருநாதருடைய குரு அருளும் சிவ அருளும் நிறைந்து நின்று உங்களுடைய சூழ் பஞ்சு என்ற வினைகளை சுட்டரித்து உங்களுக்கு பேரின்ப பெருவாழ்வு கொடுக்கணும்னு சொல்லி உங்க எல்லாருடைய திருவடி தாமரைகளையும் அடியின் பல்காலம் வீழ்ந்து வணங்கி மகிழ்ந்து நாம மரணமில்லா பெருவாழ்வு அடைவதற்கு முழு தகுதி உடையவர்கள். நாம முழு தகுதி உடையவர்கள். எல்லாம் நஞ்சானாலும் மனநஞ்ச நம்ம நீக்கலாம், மனநஞ்ச நம்ம நீக்கலாம். அந்த நஞ்சு நீக்கிறதுக்கு தான் யார் இருக்கா? யார் இருக்கா? சிவபெருமான் இருக்கா. நஞ்சு விளைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்க நஞ்சை தூக்கி யார்கிட்ட கொடுத்துருங்க, கூச்சமே படாம. தினமும் நீங்க சாமிக்கு சக்கரை பொங்கல் வைக்காம, சாமி நேத்து ஒரு 3 மில்லிகிராம் நஞ்சு வந்துருச்சு சாமி, யாருக்கிட்ட? சிவபெருமான்கிட்ட. சிவபூஜையில, சாமி நேத்து அந்த அம்மா ஒரு நல்ல புடவை கட்டி இருந்துச்சு, நான் நினைச்சேன் இந்த அம்மாவுக்கு கையில காசே இல்லைன்னுது, பார்த்தா இந்த புடவை வாங்குறதுக்கு மட்டும், அதுவும் இந்த அழகா புடவை வாங்கிருச்சு, இதுக்கெல்லாம் காசு இல்லைன்னு பாரு, இந்த தடவை காசு வந்து அது கொடுக்க கூடாது அப்படின்னு அவங்களுடைய நிலையை பார்த்து பொறாம கொண்டுட்டேன் சாமி அப்படின்ற நஞ்சு எனக்குள்ள வந்துருச்சு, இந்த வாங்கிக்கோ, அதுதான் இனிமே உனக்கு அவிர்ப்பாகும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடணும், தூக்கி அவனுக்கு நஞ்சை கொடுத்து வச்சிட வேண்டியது. அதை வாங்குறதுக்காக அவன் பிச்சை பார்த்தல பிச்சை எடுத்துட்டு இருக்கேன் நம்ம கிட்ட. டேய் அதை போடுறா தயவுசெய்து, அது நஞ்சை ஊத்திட்டு தங்கம், என்கிட்ட நஞ்சை கொடுத்துட்டா நீ ஃப்ரீ ஆயிடுவ அப்படின்னு. அந்த டெக்னிக் தான் சிவபெருமான்கிட்ட நீங்க கொடுக்கக்கூடிய நெய்வேத்தியம். தினமும் நஞ்சை கொடுங்க, உங்ககிட்ட இருக்க நஞ்செல்லாம் கொடுங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேல நம்மளே பார்ப்போம், டெய்லி சக்கரை பொங்கலுக்கு இருக்கு போல நஞ்சு தான் டெய்லி கூடிக்கிட்டே இருக்கு, இனிமே நஞ்சு நம்ம குறைச்சிக்கணும், நாளைக்கு நம்ம பெருமானுக்கு நஞ்சு கொடுக்க கூடாதுன்னு மனசுல நாம உணர்வோட பெருமானுக்காக காத்திருப்போம்ல, அதுதான் உண்மையான சக்கரை பொங்கல். சாமிகிட்ட போய், சாமி நான் யாருக்கும் கெட்டது நினைக்கல சாமி, நேற்று ஒரு நாள் முழுக்க எல்லாருக்கும் நான் நல்லதுதான் பண்ணேன்னு சொல்றப்போ அப்படியே உள்ள கையை விட்டு அப்படி நம்ம மனசுக்குள்ள இருக்கிற சக்கரை பொங்கலை அப்படி எடுத்து சாப்பிடுவான்ல, அதுதான் அவனுக்கு முத நீங்க வச்ச பெரும் சக்கரை பொங்கல், பெரிய நைவேத்தியம். அதுதான். அந்த நைவேத்தியத்தை கொடுங்க, பெருமான் உங்களுக்கு அருள் செய்வான் அப்படின்னு சொல்லி அடியன் அடியார்கள் இந்த நிலையை சொல்லி இந்த அளவுல அதை நிறைவு செய்கின்றேன் சுவாமி. புதிதாக வந்த அத்தனை அடியார்கள் திருவடி தாமரைகளையும் அடியன் பல்காலம் வீழ்ந்து வணங்குறேன். எல்லாரும் எழுந்தருளுங்க. நீங்க எல்லாம் அடியன் இருக்கிற இடத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா போதும், எல்லா திருமுகத்தையும் பார்க்க காத்திருக்கேன். யாரும் போயிட வேணாம், 2 நிமிஷத்துல நம்ம நிறைவு செஞ்சுட்டு ஓடிடுவோம். அதனால 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நிறைவு பண்ணிடலாம். நிறைவும் செய்யும் முகமாக அம்மா அவர்கள் வாழ்த்து பாடம், பிரேமா அம்மா அவர்கள் வாழ்த்து பாடம். நமச்சிவாய். சிவாய் நம. திருச்சிற்றம்பலம். வான்முகில் வழாது பெய்க மடிவலம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க, மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். அனைத்தடியார் திருடைய தாமரை மனமொழிமைகளால் வணங்குகிறேன். சிவாய் நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. திருச்சி எனக்கு இப்பதான் தெரியுது எவ்வளவு கஷ்டம், 10:30 வரைக்கும் உட்கார்றது எவ்வளவு கஷ்டம். இதுல என்னன்னா எங்க அடியார்கள் 10:30க்கு மேல உட்கார்ந்துட்டு இது அது பேர் என்ன, நாங்கெல்லாம் கும்மி அடிச்சுட்டு ஒரு 11 மணிக்கு தான் கிளம்புவோம். அப்ப எங்க அடியார்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு இப்பதான் அடியனுக்கு தெரியுது. அதனால இந்த அமர்வு உங்க எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும். 2 பேருக்கு வாய்ப்பு, எவரேனும் புதிய அடியார்கள் பேசலாம், உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம். புதிய அடியார்கள் கரம் உயர்த்தினீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும். 2 அடியார்கள் ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க, அதை நானே சொல்லிடுறேங்க. முதல்ல
அரணையை போற்றினா குருநாதன் தான் நமக்கு வருவார். குருநாதன் நம்ம அரணைன்னா பாதுகாவலன். குருநாதர் சிவத்தோட கலந்து இருக்கணும். நமக்கு அவர் குருநாதரோட அவர் குருநாதர் சிவத்தோட கலந்து இருக்கணும். அவர் நம்ம அதான் சன்னதியில நம்ம சன்னதினா நம்ம அருகில் இருக்கணும். நம்ம பாவனையாக நம்ம அருகில் இருப்பாரு. அவருக்கு பாவனையாக நம்ம அருகில் இருக்கணும் குருநாதர். அது நம்ம என்னன்னா உருவமாக பார்க்க கூடாது, அன்பும் அரணாக நம்ம வழிபாடு செய்யணும். இதனுடைய விளக்கம் சுருக்கமா முடிச்சுக்கிறேங்கய்யா நானு. சிவாய நம. நன்றிங்கய்யா. நன்றிங்க சுவாமி. லட்சுமி கலா அம்மா கையை உயர்த்திருக்காங்க. அம்மா சுவாமி பேசுங்க. சிவாய நமங்கய்யா. அடியார் அனைவரின் திருவடிகளையும் மனமே மொழிகளால் வணங்கிக் கொள்கிறேன். நான் இன்னைக்குதான் உங்க பேச்ச கேக்குறேன். கொஞ்சம் சத்தமா பேசுங்க சுவாமி. நீங்க இன்னைக்குதாங்க உங்க பேச்ச நல்லா கேக்குறேன். எனக்கு இந்த வாய்ப்பை இறைவன் இப்பதான் கொடுத்திருக்கிறாரு. ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்குதுங்கய்யா. கடைசியா நீங்க சொன்னது எனக்கு அப்படியே கண்ணுல தண்ணி வருதுங்கய்யா. இறைவன்கிட்ட என்ன கொடுக்கணும் என்ன கொடுக்க கூடாதுங்கிறத தினம் இது மூளையில பதிஞ்சிருச்சுங்கய்யா. ரொம்ப நன்றிங்கய்யா. நன்றிங்க சுவாமி. நன்றி. இன்னும் ஒரே ஒரு அடியாருக்கு வாய்ப்பு. புதிய அடியார்கள் பேசினா மகிழ்ச்சி. லட்சுமி அம்மா ரொம்ப மகிழ்ச்சி. இன்னும் ஒரு அடியாருக்கு வாய்ப்பு. எவரேனும் பேசலாம், இல்ல பழைய அடியார்களும் பேசலாம். ரொம்ப சுருங்க பேசணும். 25-35 வினாடிகளுக்குள்ள முடிக்கணும். ரேவதி பாஸ்கரன் நம்ம பேசுங்க சுவாமி. சிவாய நம. ஒரு காலகட்டம் வரைக்கும் நம்ம அடுத்தவங்க ஒரு பொருள் காணா போச்சு அப்படின்னாலுமே பாரு யார நம்ம பக்கத்துல இருக்கவங்களையே சொல்லும் தூக்கி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி அடுத்தவங்களை நினைப்போம். அடுத்த நிமிஷம் நமக்கு அந்த பொருள் கிடைச்ச உடனே சரி கிடைச்சிருச்சு, நம்ம அவங்க மனசாலையும் நம்ம நொந்துட்டோம் அப்படின்றது அந்த நினைப்பே இல்லாம ஒரு காலகட்டம் இருந்தோம். இப்ப ஒரு நிமிஷம் அச்சோ நம்ம தப்பா நினைச்சிட்டோமே சாமி, என்னுடைய பிழைய பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்லி கேட்கிற அளவுக்கு நல்ல திருவருள் கொடுத்துருக்கு சாமி. சிவாயனம். இன்னைக்கு மீண்டும் உணர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு சாமி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சிங்க அம்மா. மணி அம்மா அவர்கள், மணி சின்னசாமி அம்மா அவர்கள் பேசலாம். ஐயா உங்கள் திருவடிகளை வணங்குகிறேங்க ஐயா. இப்ப எனக்கு இப்போதான் இந்த திருவாசகத்தின் அடியார்களை வாய்ப்புகள் அடுத்தடுத்து எனக்கு வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குதுங்க ஐயா. நெருங்கிட்டு வரோம் இப்பதான். இப்பதான் அப்படியே இப்போ அடியார்களோட ஒரு இணைப்பு எனக்கு நெருக்கம் வந்துட்டு இருக்கு. இதுல இருந்து தொடரணும்னு நானு அடியான வேண்டிக்கிறேங்க ஐயா. நன்றிங்க சுவாமி. ரொம்ப மகிழ்ச்சி. ஆக இந்த அளவுல நாம நிறைவு செய்யறோம். உங்க யாருக்காவது அடியன்ட்டு ஏதாவது சொல்லணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா நீங்க குரல் பதிவா அடியனுக்கு அனுப்பிச்சு விடலாம். நீங்க என்னுடைய நம்பர் இல்லாட்டி பிரேமாவுக்கு அம்மாவுக்கு அனுப்பலாம். அப்படி இல்லாட்டி நம்மளுடைய குரூப்ல போட்டு விடலாம். அடியன் உங்களுடைய எல்லா பதிவுகளையும் கேட்பதற்கு காத்திருக்கேன். காலம் கருதி அடியன் இந்த அமர்வனை நிறைவு செய்கின்றான். ஏன்னா இப்ப காலம் ரொம்ப ஆயிடுச்சுனால உங்களுக்கு ஏதாவது தனிப்பட்ட வகையில கருத்து அடியனுக்கு பதிவு செய்யணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா நீங்க அடியன் கிட்ட எப்பொழுதும் தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய கருத்துக்களை கேட்பதற்கு அடிநாயகன் எப்பொழுதும் காத்திருக்கேன். புதிதா வந்த அத்தனை அடியார்கள் திருவடியும் போற்றுகின்றேன். கிட்டத்தட்ட 68-70 அடியார்கள் அப்படியே இம்மி பெசகாம இந்த பக்கம் போகாம அந்த பக்கம் போகாம அப்படியே அமர்ந்திருந்தார்கள். அவங்க எல்லாருடைய அந்த கருணைக்கும் வாய்ப்புக்கும் அடியன் நன்றி செலுத்துகின்றேன் சுவாமி. நம்ம மீண்டும் வெள்ளிக்கிழமை இந்த அமர்வை சிந்திக்கலாம். சரியா 8:30 சிந்திக்கலாம். அதனால அடியார்கள்லாம் அப்பயும் எழுந்துடணும் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த அமர்வு ஒவ்வொரு போற்றியும் படிக்கிறதுக்குள்ள நம்ம ஒண்ணும் அப்படியே மெல்ட் ஆக போறோம். மொத்த போற்றி முடிக்கிறப்ப நம்ம ஒரு வழி ஆயிடுவோம். அப்படியே உருட்டு திரட்டி சிவ உருண்டையாவே மாறிடுவோம். அதனால போற்றி திருவர்கள் கண்டிப்பா நீங்க எல்லாரும் வரணும் அப்படின்னு சொல்லி உங்க எல்லா திருவடி தாமரைகளையும் போற்றி வணங்கி மகிழ்ந்து இந்த அளவுல இதை நிறைவு செய்கின்றேன் சாமி. நிறைவு செய்யும் முகமாக அடியேன் பாடல் திருச்சிற்றம்பலம். ஆறினோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை பூருசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க யானை தன்னங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, கனவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். சிவ அடியார்கள் உத்தரவு வாங்கிக்கலாம்.
சிவாய நம. நன்றிங்க சுவாமி. நமச்சிவாய நமச்சிவாய. சிவசிவ ஐயா சிவாய நமங்க ஐயா. திருவடி வணங்குறேங்க ஐயா. ஐயா சிவாய நமங்க ஐயா. திருவடி திருவடி வணக்கம்.